ஓகே சார். Good morning everyone. நான் அசோக் பேசுறேன், சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் ஆஃப் வெஸ்டீஜ். பார்ட் 1 இந்த செஷன்ல சப்ளிமெண்ட்ஸ் ஏன் எடுக்கணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஐ பிலீவ் நிச்சயமா இப்போ நிறைய பேருக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும், சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறனால தான் அந்த 5 தூண்கள் இது ரொம்ப ரொம்ப அவசியம். 5 தூண்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல் தூண்கிறது என்ன? டீடாக்சிஃபிகேஷன், நம்ம உடம்புல இருந்து நச்சு பொருட்கள் வெளியேற்றும். ஸோ நச்சுத்தன்மை நீக்கம் இதான் முதல் தூண். இரண்டாவது தூண் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்துக்கள், இது நம்ம உடலுக்கு கட்டாயம் தேவை. மூன்றாவது தூண் ஃபிட்னஸ், நம்மளுடைய உடல் எப்போதுமே ஒரு ஃபிட்னஸ் இது வந்து மெயின்டைன் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாலாவது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பல விதமான சிஸ்டம்ஸ், இந்த சிஸ்டம் வந்து ஹெல்த்தியா ஒர்க் பண்ணணும். அண்ட் அஞ்சாவது இருக்கக்கூடியது நம்ம பாடி சிஸ்டம்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா அது தூண்டுறதுக்கான சில விஷயங்கள், அதுதான் ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ். ஸோ இந்த 5 விதமான தூண்கள் இது வந்து பர்ஃபெக்டா நம்ம கிடைச்சிருந்தா தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். ஸோ இந்த 5 தூண்கள் இது ஒரு நாளும் நமக்கு வேணும், அதே போல வாழ்நாள் முழுக்க நமக்கு வேணுங்கிறதான் நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இருக்கக்கூடிய இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று ப்ரீ இல்னஸ்ல இருக்கும், இல்லைன்னா டிசீஸ் பீரியட்ல இருக்கும். ஸோ இதை தாண்டி நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா ஒன்று நம்மளுடைய உணவு, காற்று, தண்ணீர் இதெல்லாமே ஆரோக்கியமாக மாறணும். பட் இதெல்லாம் நீங்க ஆரோக்கியமாக மாறுமா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஸோ அந்த இடத்துல தான் இந்த சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் வந்து நமக்கு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் தான் நேற்று நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம், ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி அப்படிங்கிற வகையில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ அடுத்ததா இன்னைக்கு வேற சில ப்ராடக்ட் கேட்டகரிஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். எல்லாமே முடிச்சுட்டு கடைசியில ஒரு சப்ளிமெண்ட்ஸ் எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்றேன். மீதி இருக்கக்கூடிய சில சந்தேகங்கள், அந்த சந்தேகங்களுமே நான் கம்ப்ளீட்டா நிவர்த்தி பண்றேன். ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கிளைசமிக் ஹெல்த். ஸோ கிளைசமிக் ஹெல்த் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை பொறுத்து தான் இந்த கிளைசமிக் ஹெல்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சர்க்கரை இது முக்கியமான ஒரு மேக்ரோ நியூட்ரிஷன், நம்ம உடலுக்கு அதிக அளவுல தேவைப்படக்கூடிய ஒரு மேக்ரோ நியூட்ரிஷன். இந்த நியூட்ரிஷன் போதுமான அளவுக்கு நம்ம கிடைச்சதுனா தான் நம்முடைய உடல் அந்த எனர்ஜி ப்ரொடக்ஷன்ல முழுமையாக இருக்கும். இந்த சர்க்கரை சத்துங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல நமக்கு கிடைக்குது. பட் இது அளவுக்கு அதிகமானாலும் சரி, இல்ல அளவு ரொம்ப குறைஞ்சு போனாலும் சரி, இதனால வரக்கூடிய நோய் அதுதான் சர்க்கரை நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உண்மையிலேயே சர்க்கரை அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது. இது நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு தடுமாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதனால எப்படி தடுமாற்றம் ஏறுதுங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம சாப்பிட்ற உணவு வயிற்றுல போய் என்ன ஆகும்னா சர்க்கரை சத்தாக மாற்றப்படும். இந்த சர்க்கரை சத்தா மாறணும்னு என்ன ஆகுது, மூளைக்கு வந்து சிக்னல் போகும். ஸோ எனர்ஜி ரெடி, அதாவது தேவைப்படக்கூடிய இந்த ரா மெட்டீரியல், சர்க்கரைங்கிற ரா மெட்டீரியல் வந்து ரெடி அப்படின்னு மூளைக்கு சிக்னல் போகும். மூளை என்ன பண்ணுது, உடனே கணையத்துக்கு மெசேஜ் அனுப்பும். கணையத்திலிருந்து இன்சுலின் உற்பத்தி ஆகும். இந்த இன்சுலின்ங்கிறது இது ஒரு ஹார்மோன். இந்த இன்சுலின் இதுதான் அந்த சர்க்கரையை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். அப்ப இன்சுலினோட தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு கீ மாதிரி. ஸோ இன்சுலினோட சுகர் போனா தான் என்ன ஆகும்னா செல்களோட கதவுகள் திறக்கப்படும். திறந்ததான் இந்த சர்க்கரை வந்து செல்ஸ்குள்ள போக முடியும். இதுதான் நம்ம பாடியில நேச்சுரலா நடக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இப்போ இந்த சிஸ்டம்ல ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சாப்பிட்ற உணவு சர்க்கரையாக மாறல. ஸோ சர்க்கரையா மாறலன்னா என்ன ஆகும், மூளைக்கு சிக்னல் போகாது, மூளையில இருந்து கணையத்திற்கு சிக்னல் போகாது, கணையத்துல இருந்து இன்சுலின் வராது. எப்போ இந்த கண்டிஷனுக்கு நம்ம உடல் மாறுதோ இதுக்கு பேர் தான் டைப் 1 டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, இன்சுலின் ஊசி போடுறாங்க. ஏன் ஊசி போடுறாங்க? பிகாஸ் இப்ப சர்க்கரை இது இன்சுலினே இப்ப இல்ல. இன்சுலின் இல்லாம சர்க்கரை செல்களுக்குள்ள கொண்டு போக முடியாது. அப்போ ஆர்டிபிஷியலா அந்த இன்சுலின் நம்ம செலுத்துறதுனால இந்த இன்சுலின் அந்த சுகரை கொண்டு போற ஒரு கேரியரா இங்க மாறுது. இதான் என்ன சொல்லும், ஐடிடிஎம், இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ இன்சுலின் ஊசி போடக்கூடிய சர்க்கரை நோய். ரெண்டாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கும். நம்ம சாப்பிட்ற உணவு வயிற்றுக்குள்ள போகும், அது சர்க்கரை சத்தாக மாற்றப்படும். இப்ப இந்த சர்க்கரை சத்து வந்துச்சா மூளைக்கு வந்து சிக்னல் போடும், மூளையில இருந்து கணையத்துக்கு இன்ஃபர்மேஷன் போகும், கணையத்துல இருந்து இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகும். இந்த இன்சுலின் இந்த சுகரை எடுத்துட்டு ஒரு செல்களுக்குள்ள கொண்டு போகும். ஆனா இந்த சர்க்கரை நல்ல சர்க்கரை இருக்கிற வரைக்கும் தான் செல்ஸ் அலோவ் பண்ணும். ஆனா இந்த சர்க்கரை கெட்ட சர்க்கரையாக இருந்துச்சு அப்படின்னா இன்சுலின் இருந்தா கூட செல்கள் அனுமதிக்காது. ஸோ எப்போ இன்சுலின் இருக்கு ஆனா அதை நம்ம செல்களால பயன்படுத்த முடியாம போகுதோ இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் NIDDM, நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டைப் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இவங்க தான்.
ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்க, டேப்லெட்ஸ் போடுவாங்க. ஏன் அப்படின்னா இப்ப செல்களுக்குள்ள போகாத இந்த கெட்ட சர்க்கரை என்ன ஆகும், திரும்ப ரத்தத்திலேயே சுத்திட்டு இருக்கும். அப்ப ரத்தத்துல இந்த கெட்ட சர்க்கரை அதிகமாக இது உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகளாக பாதிக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கண்ணு பாதிக்குது, இதயம் பாதிக்குது, நரம்புகள் பாதிக்குது, சிறுநீரகம் பாதிக்குது. உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகளாக பாதிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த கெட்ட சர்க்கரை. ஸோ சர்க்கரையோட அளவு அப்படிங்கிறது ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ 80லேருந்து 100 இதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நார்மல் சுகர் லெவல். 100லேருந்து 126க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இதை ப்ரீ டயபெட்டிஸ். ப்ரீ டயபெட்டிஸ்னா சர்க்கரை நோய் உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். 126க்கு மேல போயிடுச்சுன்னா சர்க்கரை நோய் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதை மில்லிகிராம்ஸ் பர் டெசிலிட்டர் அப்படிங்கிற ஒரு கணக்கீடுல வந்து இதை குறிப்பிடுவாங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 180 190 வரைக்கும் சர்க்கரை இருந்தா கூட அது சர்க்கரை நோயே இல்லை. ஏன்னா அந்த சர்க்கரையை அப்சர்வ் பண்ணக்கூடிய கண்டிஷன் நம்ம உடம்பு இருந்துச்சுன்னா போதும். அப்சர்வ் பண்ணக்கூடிய கண்டிஷன் எங்கேருந்து கிடைக்கும், உடற்பயிற்சினால மட்டும்தான் கிடைக்கும். உடற்பயிற்சினா வெறும் எக்ஸசைஸ் பண்றது அப்படிங்கிறது இல்லை, நடக்க பழகணும். இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் எல்லாமே இன்னைக்கு மாறி போச்சு. நீங்க சொகுசா வண்டி, காரு, பைக்கு எல்லாமே இன்னைக்கு ரொம்ப சொகுசா மாறிடுச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு, நம்ம நடக்கக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப குறைய இந்த சர்க்கரையோட அப்சார்ப்ஷன் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனாலதான் ப்ரீ டயபெட்டிஸ்ல இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதே போல சர்க்கரை நோய் கிட்டத்தட்ட 30-35 வயசுல இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் இதுதான், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இந்த சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா லைஃபே டேஞ்சர் ஆகும். இந்த சர்க்கரையை கண்ட்ரோல் பண்றதுதான் நீம். நீம் அப்படிங்கிறது என்ன, வேம்பு. இயற்கையாக வேம்புக்கு ரத்தத்துல சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதனால இதை பவர்ஃபுல் பிளட் பியூரிஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். நீம் எடுக்கிறதுனால இது நல்ல ஒரு கிருமி நாசினி. வயிறு, குடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள், பூச்சிகள் இதெல்லாம் அழிக்கக்கூடிய தன்மை உண்டு. நீம் எடுக்கிறதுனால சருமத்துல வரக்கூடிய நோய்கள், முகப்பொருள்ல இருந்து சொரியாசிஸ் வரைக்கும் எத்தனையோ விதமான சரும நோய்கள் இருக்கு. அந்த நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது நீம். நீம் எடுக்கிறதுனால வாய் துர்நாற்றம் வராமல் தடுக்கலாம். அதே போல நீம் எடுக்கிறதுனாலுமே நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். நீம் எடுக்கிறதுனால தலைமுடி உதிர்வு இல்ல தலையில பொடுகு ஏற்படுறது இதையுமே நம்ம தடுக்க முடியும். நீம் எடுக்கிறதுனால மலச்சிக்கல் வராமல் தடுக்கலாம். வயிறு உபசமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், கேஸ் ஃபார்ம் ஆயிட்டு வயிறு உபசமா இருக்கலாம். ஸோ அந்த கண்டிஷன், இந்த கேஸ் ஃபார்மேஷன் தடுக்கக்கூடியது. அதே போல மசில் கிராம்ஸ், தசைகள் ஒரு பிடிப்பு ஏற்படும், அதுதான் குரக்களி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிடிப்புகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது நீம். நீம் ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 கேப்சூல். சுகர் இருந்துச்சுன்னா 3 வேளைக்குமே நீம் எடுக்கணும். மற்ற ஸ்கின் கண்டிஷன்ஸ்க்கு இல்ல தலைமுடி போடுற கண்டிஷன்ஸ்க்கு ஒரு நாளைக்கு 2 எடுத்தாலே போதும். ஆஃப்டர் ஃபுட் எடுத்துட்டு வரணும். இன்னைக்கு சர்க்கரை நோய் உருவாகிறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் நம்ம பயன்படுத்தக்கூடிய வெள்ளை சர்க்கரை. ஏன்னா இந்த வெள்ளை சர்க்கரையில 23 விதமான கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறாங்க. அந்த கெமிக்கல்ஸ் உடம்புனால செரிமானம் செய்ய முடியாது. செரிமானம் ஆகாத போது என்ன ஆகாது, இன்சுலின் வராது. அதனாலதான் இன்னைக்கு வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தக்கூடிய நிறைய பேர் டயபெட்டிக்கா மாறதுக்கான காரணம். அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிவியா, இயற்கை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சீனி துளசி அப்படிங்கிற ஒரு தாவரம், அதுல இருந்து எடுக்கக்கூடியதான் இந்த ஸ்டிவியா. நம்ம பயன்படுத்துற வெள்ளை சர்க்கரையை விட 300 மடங்கு அதிகமான இனிப்புத்தன்மை ஸ்டிவியால அடங்கியிருக்கு. ஸ்டிவியா இயற்கை அப்படிங்கிறதுனால இதுல பலவிதமான கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. முக்கியமாக ஆஸ்பர்டைம் அப்படிங்கிற கெமிக்கல் இதுல கிடையாது. அதே போல இதுல அதிக கொழுப்பு, கலோரிகள் இதெல்லாம் இல்லாதனால உடல் எடை கூடாமலும் பாதுகாக்க முடியும். ஸோ வெயிட் கான்சியஸா இருக்குன்னு நினைக்கிறவங்க ஸ்டிவியா பயன்படுத்தலாம். அதே போல வெள்ளை சர்க்கரை பயன்படுத்துறதுனால டயபெட்டிஸ் வரக்கூடிய பாதிப்பு இருக்குன்னு பயப்படுறவங்களும் ஸ்டிவியாவை பயன்படுத்தலாம். ஸோ சர்க்கரை நோய் இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒன்னு நீம் பயன்படுத்திக்கலாம், 2வது ஸ்டிவியா. இன்ஃபேக்ட் நேற்று நம்ம சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம், லைக் நோனி, அலோவேரா, ஆம்லா. இதுக்கெல்லாமே ரத்தத்துல சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மைகள் உண்டு. ஏன்னா இன்னைக்கு டயபெட்டிஸ் இது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இன்னைக்கு நிறைய மக்களை பாதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உணவுல இருக்கக்கூடிய பற்றாக்குறை இதுவும் முக்கியமான ஒரு காரணம். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுனால இந்த சுகரோட லெவல்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்ததான் ஃபிட்னஸ் அண்ட் டயட். ஸோ ஃபிட்னஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் எடையை பொறுத்த விஷயம் இந்த ஃபிட்னஸ். அதே மாதிரி டயட் அப்படிங்கிறது உணவு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது என்ன, நம்ம உடம்புல எளிதாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். பெரும்பாலும் நம்ம எடுக்கக்கூடிய உணவு எல்லாமே என்ன சொல்றோம், ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்றோம். ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது நம்ம பாடி ஈஸியா டைஜஸ்ட் பண்ண முடியாத ஃபுட். அதே போல உடல் எடை,
உயரத்திற்கு தகுந்தாற் போல இந்த உடல் எடை அப்படிங்கிறது இருக்கும். சரியான இந்த உடல் எடை இல்லைன்னா என்ன ஆகும்? அளவுக்கு அதிகமான உடல் எடை இருந்துச்சு அப்படின்னா சர்க்கரை நோய் வரலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வரலாம், புற்றுநோய் வரலாம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். ஏன் படுத்தா தூக்கம் கூட வராதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உடல் எடையும் சரியான ஊட்டச்சத்தும் இல்லாதனாலதான். பெரும்பாலும் 3 முக்கியமான நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம சொன்னா மேக்ரோ நியூட்ரிஷன், சர்க்கரை சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, இந்த 3 தான் நம்ம உடம்புல அதிகமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். அதுல புரதச்சத்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பில்டிங் பிளாக்ஸ் அப்படிங்கிறது என்ன? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பலவிதமான வளர்ச்சிகள், எலும்புகள் இருக்கலாம், தசைகள் இருக்கலாம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய திசுக்கள் இருக்கலாம், உடல் உறுப்புகளோட வளர்ச்சி இருக்கலாம், தலைமுடி இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதோட வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஊட்டப்பொருள் தான் இந்த புரோட்டீன் பவுடர். ஸோ புரோட்டீன் இது நம்ம டெய்லி எடுக்கிறதுனால உடல் எடையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் வெஸ்டீஜ் புரோட்டீன் பவுடர், இதுல 20 வகையான அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதச்சத்துக்கள் இதுல அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுல இருக்கக்கூடிய புரதம் என்னன்னா வே புரோட்டீன்ஸ் அண்ட் சாய் ஐசோலேட். வே புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடல் எளிதாக செரிமானம் பண்ணக்கூடியதான் இந்த வே புரோட்டீன்ஸ். சோயாபீன்ஸ்ல இருந்து தனித்தெடுக்கப்படுற அந்த சத்து பொருள் அதுதான் சாய் ஐசோலேட். இதுல கொழுப்பும் சர்க்கரை சத்தும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால புரோட்டீன் எடுக்கிறதுனால நம்ம உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும். நம்மளுடைய புரோட்டீன் பவுடர் பொறுத்த வரைக்கும் 10 கிராம், 10 கிராம்ங்கிறது ஒரு வேளை சர்விங். இந்த 10 கிராம்ல எவ்வளவு இருக்குன்னா 8 கிராம் வரைக்கும் வே புரோட்டீன்ஸ் இதுல இருக்கு. ஸோ மேக்ஸிமம் 80% ஆஃப் புரோட்டீன்ஸ் இருக்கக்கூடியது நம்மளுடைய இந்த புரோட்டீன் பவுடர்ல. ஸோ வெஸ்டீஜ் புரோட்டீன் பவுடர் எந்த வயசுல இருந்து எடுக்கலாம்னா 12 வயசுல இருந்து எத்தனை வயசுக்கு வேணாலும் புரோட்டீன் பவுடர் எடுக்கலாம். இன்விகோ புரோட்டீன் பவுடர், இன்விகோ பொறுத்த வரைக்கும் 5 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் இன்விகோ கொடுக்கலாம். ஸோ இதுதான் புரோட்டீன் எடுக்கக்கூடிய வயசு, மினிமம் 5 வயசு. இன்விகோ ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா அதுல இருக்கக்கூடிய டிஹெச்ஏ குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி, இதயத்தோட வளர்ச்சி, கல்லீரலோட வளர்ச்சி இதெல்லாமே நல்லா இருக்கும். அப்போ ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு நம்ம பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம பாடியோட ஃபிட்னஸ் அண்ட் மசில் டெவலப்மெண்ட் இது எல்லாத்துக்குமே வெஸ்டீஜ் புரோட்டீன் பவுடர் இது நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு டைமோ 2 டைமோ எப்படி தேவையோ அதுக்கேற்றாற்போல புரோட்டீன் எடுக்கலாம். ஒரு டைம் சர்விங் அப்படிங்கிறது 10 கிராம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா எடுத்தீங்கன்னா 5 கிராம் அது. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா எடுத்துட்டு இதுல பால்ல கலந்து சாப்பிடலாம், தண்ணியில கலந்து சாப்பிடலாம், ஜூஸ்ல கலந்து சாப்பிடலாம், சூப்ல கலந்து சாப்பிடலாம், இல்ல உணவுல மேலேயே அப்படியே புரோட்டீன் பவுடர் எடுத்து போட்டு உணவோட சேர்த்து சாப்பிடலாம். இதுல இருக்கக்கூடியது நியூட்ரல் டேஸ்ட், இதுல சுகர் கண்டென்ட் இல்லை அப்படிங்கிறதுனால டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் வெஸ்டீஜ் புரோட்டீன் பவுடர் தாராளமாக எடுக்கலாம். பட் இன்விகோ கொடுக்க வேணாம், ஏன்னா இன்விகோல இருக்கக்கூடியது சாக்லேட் ஃபிளேவர். ஸோ புரோட்டீன் அப்படிங்கிறது நம்ம பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கான முக்கியமான ஒரு புரதச்சத்து. அடுத்தது உடல் எடையை குறைக்கிறதுக்கான விஷயம் என்னங்கிறத பார்க்கணும். ஏன்னா புரோட்டீன் அப்படிங்கிறது வெயிட் மேனேஜ்மெண்ட், பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக. இப்போ வெயிட் குறைக்கணும் அப்படின்னா புரோட்டீன் பவுடர் வந்து எம்டி ஸ்டொமக்ல எடுங்க. வெயிட் ஏறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புரோட்டீன் பவுடரை ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்குவாங்க. ஸோ 1 டைம் ஆர் 2 டைம்ஸ். அதே போல பாடி பில்டிங் பண்றாங்களா, ஸோ பாடி பில்டிங் பண்றவங்களுக்கு வந்து மினிமம் 30 கிராம்ஸ் கொடுக்கும். ஸோ 30 கிராம்ஸ் அப்படின்னா 6 டேபிள் ஸ்பூன் ஆச்சும் அவங்க எடுத்துட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வாட்டர்லயோ இல்லை பால்லயோ எதுல வேணா அவங்க கலந்து சாப்பிடலாம். ஈவன் ஸ்போர்ட்ஸ் பர்சன், அத்லெட்ஸ் யாருக்கு வேணாலுமே வெஸ்டீஜ் புரோட்டீன் பவுடர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அமெரிக்கா, சைனா அடுத்து உடல் பருமன்ல இன்னைக்கு முன்னேறிட்டு வரக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இந்தியா தான். ஸோ ஆல்மோஸ்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இன்னைக்கு அதிகமாயிட்டு வரதுனால இந்தியாவிலேயே இன்னைக்கு நிறைய பேர் உடல் பருமனுக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உடல் பருமன் அப்படிங்கிறது ரொம்ப குண்டா தெரியறவங்க மட்டும்தான் வந்து உடல் பருமனா இருக்காங்க அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 18.6 இருந்து 25 இருந்ததுன்னா நார்மல் வெயிட், 25 இருந்து 30 இருந்ததுன்னா ஓவர் வெயிட், 30க்கு மேல போயிடுச்சுன்னா உடல் பருமன், ஒபிசிட்டி. அப்போ ஒல்லியா இருந்தாலும், பார்க்கறதுக்கு ஒல்லியா தெரிஞ்சாலும், பட் மேபி அவங்களுடைய இந்த பிஎம்ஐ ரேஷியோ இந்த ரேஞ்சை தாண்டி இருந்துச்சுன்னா அவங்களும் உடல் பருமன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப இந்த உடல் பருமன் இதை குறைக்கிறதுக்காக இருக்கிறது தான் வெஸ்லிம் ரேஞ்ச். ஃபர்ஸ்ட் வெஸ்லிம் ஷேக். வெஸ்லிம் ஷேக்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு வேளை சர்விங் அப்படிங்கிறது 30 கிராம். ஸோ வெஸ்லிம் ஷேக்லேயே உள்ளே இந்த ஸ்பூன் இருக்கும், அந்த ஸ்பூன் ஃபுல்லா எடுத்தீங்கன்னா 30 கிராம்.
அந்த 30 கிராம்ல என்னென்ன கிடைக்கும்னா 4 கிராம் வரைக்கும் நார்ச்சத்து கிடைக்கும், 10 கிராம் வரைக்கும் புரதச்சத்து கிடைக்கும், 22 விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்றதுனால கிட்டத்தட்ட 108 கிலோ கலரிஸ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு வேலைக்கு நம்ம எடுக்கிற உணவுல இருந்து என்ன கிடைக்கணுமோ அது எல்லாமே ஒரே ஒரு டைம் வெஸ்லிம் ஷேக் எடுக்கிறதுனால நமக்கு கிடைக்கும். வெஸ்லிம் ஷேக் எப்படி எடுக்கணும்னா கொழுப்பு இல்லாத பால்ல கலந்து எடுக்கணும். ஒரு 200 ml கொழுப்பு இல்லாத பால். ஸோ கொழுப்பு இல்லாத பால் வாங்குறதுக்கு தனியாக என்னால் செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்போ 200 ml சாதா தண்ணியில மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ வெஸ்லிம் ஷேக் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து பாலோ தண்ணியோ இது வந்து சூடா இருக்கக்கூடாது, நார்மலா இருக்கலாம், இல்லைன்னா சில்லுன்னு இருக்கலாம். பால்ல கலந்து அதுவும் சில்லுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த மேங்கோ ஃபிளேவர் வந்து இன்னும் நல்லா நமக்கு தெரியும். வெஸ்லிம் ஷேக் எப்ப எடுக்கணும்? ஒருவேளை உணவு எடுக்காமல் அதற்கு பதிலாக வெஸ்லிம் ஷேக் வந்து எடுக்கணும். ஸோ வெஸ்லிம் ஷேக்ல கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன? பாடி வெயிட்டை நம்ம குறைக்க முடியும். அதே போல சர்க்கரையோட அளவு ஸ்லோவா ரிலீஸ் ஆகிறதுனால பசியை தூண்டாது, ரொம்ப நேரம் வரைக்கும் வயிறு அப்படியே திம்முன்னு இருக்கும். செரிமான சக்தியை அதிகப்படுத்த முடியும். கிட்டத்தட்ட 22 விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதுல இருக்கிறதுனால நம்ம பாடிக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான தாது பொருட்களும் இதுல இருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ 10 கிராம், ஏன்னா ஒரு வேலைக்கு நமக்கு தேவைப்படுது என்ன 10 கிராம் புரோட்டீன் வேணும். ஸோ அந்த 10 கிராம் புரோட்டீன்ங்கிறது நேச்சுரலாகவே வெஸ்லிம் ஷேக்ல இருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ வெஸ்லிம் ஷேக் ஒரு நாளைக்கு ஒரு டைம் எடுத்தா போதும், உணவு எடுக்காமல் அதற்கு பதிலாக எடுக்கும். அடுத்ததா வெஸ்லிம் கேப்சூல். வெஸ்லிம் கேப்சூல் என்ன இருக்குன்னா ஒரு பவர்ஃபுல்லான 4 ஹெர்பல் மூலிகைகள் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. ஸோ இந்த மூலிகைகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா பசியை கண்ட்ரோல் பண்ணி அதே சமயம் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே எரிச்சு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கிராஜுவலா உடல் எடையை குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ வெஸ்லிம் கேப்சூல் இருக்கக்கூடியது ஒபன்ஷியா. ஒபன்ஷியானா சப்பாத்தி கல்லி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சப்பாத்தி கல்லி இது எடுக்கிறதுனால என்ன ஆகுது? இந்த மூலிகைனால என்ன ஆகும்னா ரத்தத்துல சர்க்கரையோட அளவு ஸ்லோவா ரிலீஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகாது? பசி எடுக்காது. ஸோ ரொம்ப நேரம் வரைக்கும் நமக்கு பசி எடுக்காமல் சாப்பிடாம நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். கார்சினியா. கார்சினியாங்கிறது குடம்புளி. குழம்புல பயன்படுத்தக்கூடிய ஒரு புளி வகை அதுதான் இந்த கார்சினியா. ஸோ கார்சினியா என்ன பண்ணுது? இந்த கொழுப்பு உருவாக்கக்கூடிய என்சைம்ஸை கண்ட்ரோல் பண்ணும். கோலியஸ். கோலியஸ்ங்கிறது ஆயுர்வேதத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவர வகை. இது உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே எரிச்சு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். பைப்பரன். பைப்பரன்னா வால் மிளகு. ஸோ இந்த வால் மிளகு பொறுத்த வரைக்கும் இதை ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது, உடல் எடையை குறைக்கக்கூடிய தன்மை வால் மிளகிற்கு உண்டு. ஸோ இந்த 4 இன்கிரீடியன்ஸ் சேர்ந்து இருக்கக்கூடிய வெஸ்லிம் கேப்சூல் ஒரு நாளைக்கு 1, 2, 3 வரைக்கும் எடுத்துட்டு வரலாம். ஸோ உடல் எடையை பொறுத்து இருக்கு. ஒபீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 30க்கு மேல ரேஷியோ, ஒரு 100, 120 கிலோ வெயிட் இருக்காங்களா, 3 கேப்சூல் வரைக்கும் அட் அ டைம் கொடுக்கலாம். 80-90 கேஜிஸ் இருந்தாங்கன்னா ஒரு 2. ஸோ பிஎம்ஐ ரேஷியோ படி கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்காங்க, ரேஷியோ அதிகமாக இருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு கேப்சூல் எடுத்தா கூட போதும். ஸோ டிபெண்ட்ஸ், வெயிட் எப்படி இருக்கோ அதற்கு பொறுத்து வெஸ்லிம் கேப்சூல்ஸ் வந்து எடுத்துட்டு வரணும். ஸோ வெஸ்லிம் கேப்சூல் எப்போ எடுக்கணும்? ஒரே ஒரு டைம் எடுத்தா போதும். காலையில எம்டி ஸ்டமக்ல ஒன்று தூங்கி எந்திரிச்ச உடனே கேப்சூல் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெஸ்லிம் கேப்சூல்ஸ் எடுத்துட்டு வரணும். அடுத்ததா வெஸ்லிம் டீ. ஸோ வெஸ்லிம் டீலுமே 3 முக்கியமான பொருட்கள் இதுல இருக்கு. ஒன்று கிரீன் டீ, 2வது கிரீன் காஃபி, 3வது கார்சினியா. ஸோ கார்சினியா பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். வெஸ்லிம் கேப்சூல்ஸ்ல கார்சினியா இருக்கிறதுனால இது தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே எரிச்சு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். கிரீன் காஃபி அப்படிங்கிறது இது பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அதே போல கிரீன் டீ. கிரீன் டீங்கிறது நம்ம பாடி எப்போதுமே லைட்டா வச்சுக்கிறதுக்காக உதவக்கூடியது. ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அதே போல நியூட்ரிஷனோட அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்தும். ஸோ வெஸ்லிம் ரேஞ்ச் இது உடல் எடையை குறைக்கிறதுக்கான விஷயம். எப்படி புரோட்டீன் வந்து வெயிட்டை பேலன்ஸ் பண்றதுக்கான ஒரு சப்ளிமெண்ட்டோ, வெயிட்டை குறைக்கிறதுக்கான சப்ளிமெண்ட் தான் இந்த வெஸ்லிம் ரேஞ்ச். ஸோ பெஸ்ட் சூட்டட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா காலையில எந்திரிச்சோடனே வெஸ்லிம் கேப்சூல் 1, 2, 3 எப்படி பாடி வெயிட் இருக்கோ அது கேட்டார் போல. 2வது வெஸ்லிம் டீ. காலையில இருந்து ஒரு 11:30 மணி அந்த டைம்ல டீ, பொதுவாகவே டீ காஃபி ஏதோ நம்ம எடுப்போம். ஸோ அந்த டைம்ல வெஸ்லிம் டீ எடுக்கலாம். அதே போல ஈவினிங் ஒரு 5, 6 மணி போல வெஸ்லிம் டீ ஒரு டைம் எடுத்துக்கலாம். ஸோ தேவைப்பட்ட நைட் ஒரு டைம் கூட வெஸ்லிம் டீ எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் ஒரு 3 டைம்ஸ் எடுக்கலாம். வெஸ்லிம் டீ எவ்வளவு எடுக்கணும்? 5 கிராம்.
5 கிராம்னா ஒரு டேபிள் ஸ்பூன். இதுலயே ஹனி லெமன் ஃபிளேவர் இருக்கிறதுனால தனியா பால் சர்க்கரை ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சாதா தண்ணியிலோ இல்ல சுடு தண்ணியிலோ எப்படி மிக்ஸ் பண்ணி வெஸ்லிம் டீ வந்து எடுத்துக்கலாம். நைட்டு ஒரு 8-9 மணி போல அளவுல வெஸ்லிம் ஷேக் வந்து எடுத்துக்கலாம். இந்த சிஸ்டம் கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது முக்கியமாக வெயிட் லாஸ் எப்ப வேணும் அப்படின்னு தோணுதோ 2 விஷயங்களை கட்டுப்படுத்தணும். ஒண்ணு நாக்க கட்டுப்படுத்தணும், 2வது ஏதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது இருக்கு. ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு எப்படி போன் ஆகி வெளியில வரும்? வேர்வையில இருந்தா வெளில வர முடியும். அப்போ ஏதாவது ஒரு வேலை நம்ம செஞ்சாதான் அது வரக்கூடிய வேர்வையின் மூலமாக உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு வெளியில வர ஆரம்பிக்கும். ஸோ சிம்பிள் திங், அட்லீஸ்ட் டெய்லி வாக்கிங் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ வெஸ்லிம் ரேஞ்ச் இது எல்லாமே உடல் எடையை குறைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ரேஞ்ச். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டீடாக்ஸ் அண்ட் ரெஜுவினேஷன். ஸோ ஏன் டீடாக்ஸ் அவசியம்? காற்று, தண்ணீர், உணவு இது எல்லாத்துலேருந்து தொடர்ந்து நம்ம உடம்புக்குள்ள நச்சு பொருட்கள் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதுலேருந்து உடல் அந்த நச்சு பொருட்களை வெளியேற்றணும் அப்படின்னா நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் இந்த டீடாக்ஸ். ஏன் ரெஜுவினேஷன் அப்படிங்கிறது அவசியம்? ரெஜுவினேஷன் எதற்காக தேவைன்னா உடம்புல இருக்கக்கூடிய செல்கள், இந்த செல்கள் எல்லாமே பழுதடைஞ்சிருக்கும். ஸோ அதுல இருந்து திரும்ப முன்னேற்றம் அடையணும்னா இந்த ரீஜெனரேஷன் ஆர் ரெஜுவினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்தது தான் இந்த டீடாக்ஸ் அண்ட் ரெஜுவினேஷன். இதுல சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம பார்க்கக்கூடியது குர்குமின் பிளஸ். இந்த குர்குமின் பிளஸ், இதுல குர்குமின் அப்படிங்கிறது என்ன? மஞ்சள். ஸோ எல்லாருக்குமே மஞ்சளுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். மஞ்சளுக்கு மருத்துவ குணம் இருந்தாலும் அந்த மருத்துவ குணத்தை கொடுக்கக்கூடியது முக்கியமாக குர்குமின் அப்படிங்கிற ஒரு பொருள். சராசரியா ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்தீங்கன்னா அதுல கிடைக்கக்கூடியது வெறும் 5 கிராம் மட்டும்தான். அப்ப எவ்வளவு மஞ்சள் நம்ம எடுத்துட்டா நமக்கு மேக்சிமம் இந்த குர்குமின் கிடைக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. பட் மோஸ்ட்லி நீங்க நம்ம எல்லாமே யூஸ் பண்றது எல்லாமே ரெடிமேட் அப்படிதான். அதனாலதான் குர்குமின் இந்த ப்ராடக்டை நம்ம வந்து இந்த குர்குமினை மட்டுமே நம்ம ப்ராடக்டா நம்ம கொண்டு வந்திருக்கோம். குர்குமின்ல எத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது குர்குமின் பிளஸ் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா குர்குமின் கூட இதுல ஆம்லா இருக்கு, அதே போல பைப்பரின் வால் மிளகு ரெண்டும் சேர்ந்து இருக்கு. ஆம்லா பத்தி நேத்து நம்ம பார்த்தோம். அதே போல பைப்பரின் வால் மிளகு பத்தின பெனிஃபிட்ஸை வெஸ்லிம் கேப்சூல்ல நான் சொல்லியிருக்கேன். குர்குமின் பிளஸ் எடுக்கிறதுனால என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ்? ஃபர்ஸ்ட் நம்மளோட காக்னிட்டிவ் பவர். காக்னிட்டிவ் பவர்னா மூளையோட செயல்திறன், நல்ல ஞாபக சக்தி, தெளிவாக பேசக்கூடிய நிலை, தெளிவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை, மெமரி ரெகக்னிஷன், மெமரி ரீகால், இந்த மாதிரி பல விஷயங்கள் இது எல்லாமே இந்த குர்குமின் பயன்படுத்துறதுனால கிடைக்கும். கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது குர்குமின். நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது குர்குமின். பேசிக்கா மஞ்சள் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தெரியும். ஸோ ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு குர்குமின் பிளஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். குர்குமின் எடுக்கிறதுனால ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு புண்ணாகி அது சீழ் பிடிக்காம தடுக்கக்கூடிய தன்மை குர்குமின் பிளஸ்ல இருக்கு. அதே போல குர்குமின் பிளஸ் எடுக்கிறதுனால எலும்பு மூட்டு தேய்மானம் ஏற்படாமல் தடுக்க முடியும். குர்குமின் பிளஸ் உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. எல்லாத்துக்குமே மேல குர்குமின் பிளஸ் எடுக்கிறதுனால புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும். அவர் புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்களா, அந்த ட்ரீட்மெண்டோட சைடு எஃபெக்ட்ஸ், அந்த பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது குர்குமின் பிளஸ். குர்குமின் பிளஸ் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரும். சீனர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்தே புகழ்பெற்ற ஒரு சப்ளிமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இந்த கேனோடர்மா. இதை வந்து கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மூலிகைகளோட ராஜா. இதோட ஃபுல் பேர் என்ன அப்படின்னா கேனோடர்மா லூசிடம். கேனோ என்றால் காளான், டர்மா என்றால் ஸ்கின், லூசிடம் என்றால் பளபளக்கக்கூடிய, அழகான ஒரு சருமத்தை, பளபளக்கக்கூடிய ஒரு சருமத்தை கொண்டதுனால இதை கேனோடர்மா லூசிடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ட்ரெடிஷனல் சைனீஸ் மஷ்ரூம் ஆர் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாரம்பரியமிக்க சீன மருத்துவத்துல மிகப்பெரிய பங்கு வகிக்கிறதா இந்த கேனோடர்மா லூசிடம். கேனோடர்மால கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மருத்துவ குணங்கள் இதுல அடங்கியிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பவர்ஃபுல் ஆல்கலாய்ட். ஆல்கலாய்ட் அப்படின்னா நம்ம பாடியோட பிஹெச் பேலன்ஸை அமிலத்தன்மையிலிருந்து கரியமிலத்தன்மையாக மெயின்டைன் பண்றதுல
கேனோடர்மா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். கேனோடர்மால கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன? பொதுவாக கேனோடர்மா எடுக்கும்போது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். ஸோ ரத்த ஓட்டம் அதிகரிச்சுச்சுன்னா ஆக்சிஜன் சப்ளையும் அதிகமாகும். ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா விதமான உணவுகளும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயே கிட்டத்தட்ட 8000 பார்ட்ஸ் பெர் மில்லியன் ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது கேனோடர்மால மட்டும்தான். ஸோ கேனோடர்மா எடுக்கிறதுனால நம்ம உடம்புல எப்போதுமே நல்ல அந்த தெம்பு, எனர்ஜி, ஸ்டாமினா, பவர் இது எல்லாமே முழுமையாக இருக்கும். ரெஜுவனேஷன், புதுப்பிக்கக்கூடிய தன்மை கேனோடர்மால அதிகமாக உண்டு. ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கக்கூடியது கேனோடர்மா. புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை அதிகரிக்கக்கூடியது கேனோடர்மா. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அதே போல ஹீலிங் கெப்பாசிட்டி அப்படின்னா ஒரு புண்ணை வேகமாக ஆற்றக்கூடிய தன்மை கேனோடர்மாக்கு உண்டு. பிளட் சர்க்குலேஷன் இதை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது கேனோடர்மா. அதே மாதிரி கேனோடர்மா எடுக்கிறதுனால ஒரு யோகா பண்ண என்ன ஒரு அமைதியான மனநிலை கிடைக்கும், அந்த மனநிலையை கொடுக்கக்கூடியது கேனோடர்மா. ஸோ கேனோடர்மாக்கு எத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. முக்கியமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் கேனோடர்மா கொடுக்கலாம். ரத்தத்துல சர்க்கரை அளவு கண்ட்ரோல் பண்றதுக்கு கேனோடர்மா கொடுக்கலாம். கொழுப்பை கரைக்கிறதுக்காக கேனோடர்மா கொடுக்கலாம். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, கேனோடர்மா கொடுக்கலாம். புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை அதிகரிக்கணுமா, கேனோடர்மா கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி மல்டி பர்பஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியது இந்த கேனோடர்மா. இன்ஃபேக்ட் ஏதாவது தீப்புண்ணோ இல்லை ஏதாவது ஸ்கின்ல வந்து இந்த சராய்ப்புகள் இருக்குது, அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த அடிப்பட்ட இடத்துல நம்மளுடைய கோகோனட் ஆயில், அந்த ஆயில்ல கேனோடர்மா பவுடரை மிக்ஸ் பண்ணி மேல ஒரு 10 மாதிரி போட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கின் கூடிய சீக்கிரத்திலேயே நல்ல ஷைனிங், அந்த நார்மல் நேச்சுரல் ஸ்கின் கலருக்கு அப்படியே மாறிடும். ஸோ கேனோடர்மா பொறுத்த வரைக்கும் நம்ம மேல ஸ்கின்னுக்கும் அப்படியே கூட நம்ம அப்ளை பண்ண முடியும். இல்லையா அடிபட்டுச்சா ஆன்டிசெப்டிக் மாதிரி கூட வந்து கேனோடர்மா பவுடரை மேல தூவி விடலாம். எஸ்பெஷலி டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா அது சீக்கிரம் ஆறாது. ஸோ அந்த புண்ணு ஆறுறதுக்காக அந்த புண்ணுல மேல அப்படியே கேனோடர்மா பவுடரை தூவி கூட விடலாம். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் இந்த கேனோடர்மா. உடல்லேருந்து நச்சு பொருளை வெளியேற்றது மட்டும் இல்ல, கால் பாதத்திலிருந்தும் நச்சு பொருட்களை வெளியேற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த டீடாக்ஸ் ஃபுட் பேச்சஸ். எதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னா ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற மெத்தட் படி. கால் பாதத்துல அக்குபஞ்சர் மெத்தட் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் அப்படிங்கிற நம்ம ஒரு உடல் உறுப்புகளை குறிக்கக்கூடியது. அதனாலதான் டீடாக்ஸ் ஃபுட் பேச்சஸ் நைட்டு தூங்கும்போது காலில் இந்த மாதிரி ஒட்டிட்டு படுத்தோம் அப்படின்னா காலையில பார்க்கும்போது இந்த கலர் பிளாக் ஆர் ப்ரௌன் கலர்ல மாறி இருக்கும். அதுல ஒரு துர்நாற்றம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், ஹெவி மெட்டல்ஸ், டாக்ஸின்ஸ், மெட்டபலைட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் கால் பாதம் வழியாக வெளியில வர ஆரம்பிக்குது. எது வரைக்கும் பயன்படுத்தணும் அப்படின்னா எப்போ இந்த ஒயிட் பேச்சஸ், இந்த ஃபுட் பேச்சஸ் ஒயிட்டா இருக்குமோ அதே மாதிரி தெம்பு எப்படி ஒயிட் கலருக்கு மாறுதோ அது வரைக்கும் தொடர்ந்து ஃபுட் பேச்சஸ் பயன்படுத்தணும். யாருக்கு முதல்ல கொடுக்கலாம்? வாய் வழியா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க முடியாத கண்டிஷன்ஸ்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே போல கிட்னி டயாலிசிஸ் கண்டிஷன்ஸ்ல இருக்காங்களா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ப்ராடக்ட் எதுனா இந்த ஃபுட் பேச்சஸ் மட்டும்தான். இதுல ஒரு 10 ஃபுட் பேச்சஸ் இருக்கும். நார்மலா 5 நாளைக்கு வரும். ஸோ ஒன்ஸ் ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 5 நாள்லயே அந்த ஒயிட்டுக்கு மாற ஆரம்பிக்கும். அதர்வைஸ் 2வது பாக்ஸும் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 10 டேஸ்க்குள்ள மேக்ஸிமம் மாறிடும். அப்படி 10 நாளுமே அந்த பிளாக்கா தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னா இன்பிட்வீன் ஒரு 1 வீக் கேப் விட்டுட்டு திரும்ப ஃபுட் பேச்சஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வாய் வழியா சப்ளிமெண்டேஷன் லைக் கேனோடர்மா, அலோவேரா, ஆம்லா, குர்குமின் பிளஸ் இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். எப்போ லைஃப் ஸ்டைல் மாற ஆரம்பிச்சதோ முக்கியமாக பாதிக்கிறது என்னன்னா பாடியில் இருக்கக்கூடிய சிஸ்டம். ஏன்னா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஒர்க் அப்படிங்கிற பொறுத்து தான் இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாறிட்டு இருக்கு. தூங்க வேண்டிய நேரத்துல வேலை செய்யறோம், வேலை செய்ய வேண்டிய நேரத்துல நம்ம தூங்குறோம், சாப்பிட்ற நேரம் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாமே டோட்டலா மாறி போச்சு. இதனால என்ன ஆகும், முக்கியமாக நம்ம வயிறு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால்தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பெரும்பாலும் பாதிக்க ஆரம்பிக்குது. வயிறு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுனால என்ன ஆகும், மலச்சிக்கல் அதிகமாக வரும். வராமல் தடுக்கிறது தான் இந்த டயட்ரி ஃபைபர். ஃபைபருங்கிறது என்ன, நார்ச்சத்து. மால்டோடெக்ஸ்ட்ரின், குவார்கம், சிக்கரி ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இந்த 3 டாப் ரிச் ஃபைபர் நார்ச்சத்துக்கள் அதுல இருந்து உருவாக்கப்பட்டு தான் வெஸ்டீஜ் டயட்ரி ஃபைபர். இந்த ஃபைபர் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம வயிறுல போயிட்டு செரிமானம்லாம் ஆகாது. என்ன ஆகுனா ஒரு ஜெல் மாதிரி, ஒரு ரஃபேஜ் மாதிரி ஃபார்ம் ஆகும்.
இது வயிறு குடல் வழியா போகும்போது அங்க இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள், கழிவுகள் இதெல்லாமே இந்த ஜெல்ல கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஃபைபர் எடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், நிறைய தண்ணி குடிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கிறோமோ இந்த ஜெல் படிப்படியாக குடல் வழியாக, சிறுகுடல்ல இருந்து பெருகுடல் வழியாக மோஷன் போகக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஃபைபர் யூஸ் பண்ணலாம். அதே போல பைல்ஸ் ப்ராப்ளம். ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தேன், பைல்ஸுக்குன்னு தனியாக சப்ளிமெண்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. பட் பைல்ஸ் எப்படி ப்ராப்ளம் என்ன, மோஷன் ஃப்ரீயா போகல அப்படின்னா டயட்ரி ஃபைபரை பயன்படுத்தலாம். ஃபைபர் எடுக்கிறதுனால இன்னும் சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபைபர் பொறுத்த வரைக்கும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால இது எடுக்கும் போதே வயிறு அப்படி திம்முன்னு ஆயிடும். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க, பாடி வெயிட்டை கண்ட்ரோல் நினைக்கிறவங்க டயட்ரி மற்றும் கொழுப்போட அளவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. டயபெட்டிஸ் இருக்கா, ஃபைபர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, ஃபைபர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஃபைபர் டெய்லி காலை மதியம் 2 வேளை சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரணும். நைட்ல எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, காலை மதியம் மட்டும் ஃபைபர் எடுத்தாலே போதும். நம்ம உடலுக்கு எத்தனையோ விதமான ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இருந்தாலும், உடலுக்கு எத்தனையோ அக்கறை நம்ம எடுத்துட்டாலும் பெரும்பாலும் நம்ம கண்ணுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எந்த அக்கறையும் நம்ம எடுக்கிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் மோகம் ஒரு டிஜிட்டலோட சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு அதிகமாயிட்டு வருது. அப்படிங்கிறதுனால நம்ம கண்ணு ரொம்ப வேகமாக பாதிப்புக்குள்ளாக ஆரம்பிக்குது. மொபைல் போன்ஸ், லேப்டாப்ஸ், டிவி, ஈவன் படிக்கிறது கூட, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எல்லாமே அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம டிஜிட்டலைசேஷன் இன்னைக்கு டோட்டலா மாற்ற ஆரம்பிச்சது. அது முக்கியமாக ஏற்படலாம். கண்ணுல எரிச்சல், நமச்சல், வலி, வீக்கம் இதெல்லாம் வரலாம். கண்ணுல இருந்து தனித்தனியா வந்துட்டே இருக்கலாம். வெளிச்சத்தை பார்த்தா கண்ணு பூசும். நைட்ல வண்டி ஓட்ட பயப்படுவாங்க. ஏன்னா எதிரில் வர ஹெட்லைட் பார்த்தா கன்ஜக்டிவைட்டிஸ் வீக்னஸ் ஆகும் பொழுது பார்வை திறன் குறைய ஆரம்பிக்கும். ஸோ கண்ணிலேயே எத்தனை விதமான பாதிப்புகள் ஏற்படலாம். ஸோ இதெல்லாமே தடுக்கிறதுக்காக இருக்கிறது தான் நம்மளுடைய ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ். ஐ சப்போர்ட் கேப்சூல் என்ன இருக்குன்னா, மேரிகோல்டு அப்படிங்கிற ஒரு பூ இருக்கு, ரெண்டாவது பில்பெரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழம். மேரிகோல்டு பூல என்ன இருக்கு, லூட்டின், ஜியாசாந்தின் அப்படிங்கிற 2 முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இந்த 2 ஆன்டி ஆக்சிடென்ட்டுமே நம்ம கண்ணுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். ஆனா நம்ம உடம்புனால அதை உற்பத்தி செய்ய முடியாது, கண்ணுனாலையும் உற்பத்தி செய்ய முடியாது. அதனாலதான் ஐ சப்போர்ட் கேப்சூல் மூலமாக கண்ணுக்கு இந்த முக்கியமான லூட்டின், ஜியாசாந்தின்கிற ஊட்டச்சத்துக்களை நம்ம கொடுக்கும். ஸோ மேரிகோல்டு ஃப்ளவர் எடுக்கிறதுனால என்ன ஆகும், கண்ணில் ஏற்படக்கூடிய வீக்கம், எரிச்சல், நமச்சல், மெட்ராசை இது போன்ற பாதிப்புகள் வராமல் தடுக்கும். பில்பெரிங்கிற இந்த ஃப்ரூட் இருக்கிறதுனால கண்ணில் ஏற்படக்கூடிய அந்த தேய்மானம், மேக்குலர் டீஜெனரேஷன் இது வராமல் தடுக்க முடியும். வயதான காலத்துல பொதுவாகவே கண்ணுல இருந்து மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள் பாதிக்கும். இந்த நரம்புகள் பாதிக்காம தடுக்கக்கூடியது ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சார் ஐ சப்போர்ட் கேப்சூல் எடுத்தா நான் கண்ணாடியை ரிமூவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. மேபி பாசிபிலிட்டி இருக்கு, பட் அது லாங் டர்மா எடுக்கும் போது அந்த ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தர் என்ன பவர்ல கண்ணாடி போட்டிருக்காங்க, எத்தனை வருஷமா போட்டுட்டு இருக்காங்க, லாங் சைட்டா, ஷார்ட் சைட்டா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது இன்வால்வ் ஆயிருக்கு. பட் படிப்படியாக மேபி ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் ரெகுலர் ஐ சப்போர்ட் எடுக்கிறதுனால கண்ணோட நேச்சுரல் ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆக கண்ணாடி கயற்றத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி ஏற்படலாம். கேரண்டியா சொல்ல முடியாது, மேபி ஏற்படலாம். ஐ சப்போர்ட் கேப்சூல் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிடும் போதே சேர்த்து இந்த கேப்சூலை முழுங்கலாம். அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட உடனே கேப்சூல்ஸை எடுத்துக்கலாம். அடுத்த கேட்டு நம்ம பார்க்கக்கூடியது பெண்களுக்கான ஆரோக்கியம். பெண்கள் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது 3 காலகட்டத்துல முக்கியமாக பாதிப்புகள் ஏற்படும். முதல் காலகட்டம் அப்படிங்கிறது இந்த பீரியட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வயது, மெனார்கி அப்படின்னு சொல்லுவோம் மெடிக்கல் டேர்ம்ல. இந்த மெனார்கிங்கிறது சராசரியா 12-13 வயசுக்கு மேலதான் வரணும். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல 8-9 வயசுலாம் பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும், ஹார்மோன்ஸ் டோட்டலா மாற ஆரம்பிக்கும். அடுத்து 2வது பிரெக்னன்சி, தாய்மை பருவம். இந்த ஸ்டேஜ்லயுமே நிறைய ஹார்மோன்ஸ் டிஸ்டர்பன்சஸ் ஆகும்.
மூன்றாவது 45 வயசை தாண்டும் போது படிப்படியாக பீரியட்ஸ் நிக்க ஆரம்பிக்கும். இதை மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 விதமான காலகட்டங்கள்ல ஹார்மோனோட இம்பேலன்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு பலவிதமான நோய்கள் ஏற்படலாம். முதல்ல அனீமியா, ரத்த சோகை. ஏன்னா இந்தியால பெண்களுக்கு ரத்தத்தோட அளவு அப்படிங்கிறது மிஞ்சி போனா 8-9 கிராம்ஸ் பர் டெசிலிட்டர் இவ்வளவுதான் இருக்கு. பட் எவ்வளவு இருக்கணும்? 12 to 14 கிராம்ஸ் பர் டெசிலிட்டர் ஹீமோகுளோபின் அளவு இருக்கணும். ரெண்டாவது தைராய்டு ப்ராப்ளம். நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இந்த தைராய்டு. ஸோ தைராய்டு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? சில பேருக்கு பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், சில பேருக்கு பாடி வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போகும். குரல் வந்து டோட்டலா மாற ஆரம்பிக்கும், பீரியட்ஸ் இரெகுலர் ஆகும். இதெல்லாம் தைராய்டு ஹார்மோன், தைராய்டு கிளாண்ட்ல தைராக்சின் ஹார்மோன்னால வரக்கூடிய ப்ராப்ளம். கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், இதுவும் பெண்களுக்கு அதிகமாக ஏற்படலாம். அடுத்ததா மார்பக புற்றுநோய், ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்பு மூட்டு தேய்மானம், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ். இது மாதிரி நிறைய நோய்கள் பெண்களை பாதிக்கக்கூடிய நோய்கள். ஸோ இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்ன? இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால. ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாச்சுன்னா, இல்ல மெனோபாஸ் வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல வர்றதுனால, பிசிஓடி நீர்க்கட்டிகள் வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்கிறதுனால, நிறைய மெடிசின்ஸ் எடுக்கிறதுனால, கான்ட்ரசெப்டிவ்ஸ் குழந்தை பிறக்காம தடுக்கக்கூடிய மெடிசின்ஸ் எடுக்கிறதுனால, இந்த மாதிரி நிறைய காரணங்களால என்ன ஆகும்னா பெண்களோட ஆரோக்கியம் பாதிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதை தடுக்கிறது தான் ஷதாவரி மேக்ஸ். ஷதாவரி அப்படிங்கிறது என்ன? தண்ணீர் விட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. மேக்ஸ் அப்படின்னா ஷதாவரி கூட, இதுல அசோக மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை அசோகா அந்த ஒரு மூலிகை இருக்கு. மூன்றாவது லிகோரைஸ். லிகோரைஸ்னா அதிமதுரம். இந்த 3 முக்கியமான மூலிகைகள் இருக்கக்கூடியதான் ஷதாவரி மேக்ஸ். இதுல இருக்கக்கூடிய ஷதாவரி ஹார்மோன் இம்பேலன்ஸை டோட்டலா கண்ட்ரோல் பண்ணும். இரண்டாவது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றாங்களா, ஷதாவரி மேக்ஸ் கொடுக்கறதுனால அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து ஹெல்த்தி ஆகும். அதே போல செரிமான சக்தியும் அதிகமாகும், ஊட்டச்சத்துக்களோட அப்சார்ப்ஷன் அதிகப்படுத்தக்கூடியது ஷதாவரி. பீரியட்ஸ்ல பல விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படலாம். ஒண்ணு, முதல் நாள் அதிக ரத்தப்போக்கு இருக்கு, அதுக்கப்புறம் ரத்தப்போக்கே இருக்காது. சம்டைம்ஸ் 4-5 நாள் வரைக்கும் கூட ஹெவி ப்ளீடிங் இருக்கலாம். சில பெண்களுக்கு என்ன ஆகும்னா 1 வாரம் 10 நாள் வரைக்கும் கூட ப்ளீடிங் கண்டினியூஸா இருக்கும். சில பெண்களுக்கு 20 நாளுக்கு ஒரு முறை திரும்ப ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிடும். இதெல்லாம் பீரியட்ஸ்ல வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ். இதுதான் மெனரேஜியா, மெட்ரேஜியா அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த பீரியட்ஸ் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கக்கூடியதான் அசோக மரத்தோட அந்த மரப்பட்டை. மூன்றாவது லிகோரைஸ், அதிமதுரம். இந்த அதிமதுரம் பொறுத்த வரைக்கும் நீர்க்கட்டிகளை அகற்றக்கூடிய தன்மை, பிசிஓடி காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கும். அதே போல பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய மன அழுத்தம், உடல் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. இரகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரெகுலரைஸ் பண்ணக்கூடியது ஷதாவரி மேக்ஸ். ஷதாவரி மேக்ஸ் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வர. அடுத்ததா ஃபோலிக் அண்ட் அயன் பிளஸ். இரும்புச்சத்து குறைபாடுங்கிறது இன்னைக்கு நிறைய இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஹீமோகுளோபின் அளவு குறையறதுக்கான காரணம் இரும்புச்சத்து பற்றாக்குறை. ஹீமோகுளோபின், ஹீம்னா அயன். ஸோ இரும்பு இல்லாமல் ரத்தம் உற்பத்தி ஆகாது. அதனாலதான் ஃபோலிக் அண்ட் அயன் பிளஸ். ஃபோலிக் ஆசிட் எதுக்காக? நல்ல சிகப்பணுக்கள் இருந்துச்சுன்னா நல்ல ரத்தம் உற்பத்தி ஆகும். ஸோ ஃபோலிக் அண்ட் அயன் முக்கியமாக ஹீமோகுளோபின் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. பட் இருந்தாலும் அடிஷனலா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால இதுல விட்டமின் சி இருக்கு. ஸோ விட்டமின் சினா ஆம்லால இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் ஞாபகம் வச்சிருங்க. விட்டமின் பி12 இருக்கிறதுனால நரம்பு தளர்ச்சி வராமல் தடுக்க முடியும். அண்ட் ஜிங்க் எலும்பு மூட்டு தேய்மானம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. ஃபோலிக் அண்ட் அயன் பிளஸ் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். சிறுநீரக தொற்று அப்படிங்கிறது பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். இன்ஃபேக்ட் ஆண்களை விட பெண்களுக்கு இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான காரணம் என்னன்னா, இந்த யூரின் போகக்கூடிய பகுதி யுரித்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது ஆண்களுக்கு பெருசா இருக்கும், பெண்களுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும். பெண்களுக்கு சின்னதா இருக்கிறதுனால பாக்டீரியாவோட வளர்ச்சியும் அதிகமாக இருக்கிறதுனால தான் அடிக்கடி இந்த சிறுநீர் போகக்கூடிய பாதையில இந்த தொற்றுகள் ஏற்படலாம். இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 80 லட்சம் பெண்களுக்கு இந்த சிறுநீரக தொற்றுனால பாதிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட 20% பெண்கள் ரிப்பீட் இன்ஃபெக்ஷன்ஸ்னால பாதிக்கப்படுறாங்க. ஸோ எதெல்லாம் சிறுநீரக தொற்று அப்படின்னா, ஒன்று கிட்னிலையோ இல்லை யுரிட்டர்ல, பிளாடர்ல, யுரித்ரால, இந்த 4 பகுதிகளில் எங்க இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ்.
இதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னா, யூரின் போகும்போது எரிச்சல், வலி, நமச்சல் இருந்தா யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஃப்ரீக்வன்சி 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குலாம் யூரின் போகிற மாதிரி நிலைமை ஏற்படலாம். அதே போல அர்ஜென்சி, யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அடக்க முடியாது. யூரின்ல பிளட் கலந்து வரலாம். யூரின் வந்து பால் மாதிரி ஒயிட் கலர்ல போகலாம். யூரின் போகும்போது பயங்கர துர்நாற்றம் வரலாம். பெண்களுக்கு அடி வயிற்றுல தொடர்ந்து வலி இருந்துச்சுன்னா அது யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஆண்களுக்கு ரெக்டம் மோஷன் போற பகுதியில வலி தொடர்ந்து இருந்துச்சுன்னா அது யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஸோ இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக இருக்கிறது தான் வெஸ்டிஜ் கிரான்பெரி. கிரான்பெரி இதுவும் அந்த பெரிங்கிற குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழவகை. இன்ஃபேக்ட் நார்த் அமெரிக்காவோட ஒரு ஸ்டேபிள் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கிரான்பெரி. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கிரான்பெரி பொறுத்த வரைக்கும் லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அண்ட் முக்கியமாக சிறுநீரக தொற்றுக்காக இதை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இதுல ப்ரோ ஆந்தோசைனடின்ஸ் அப்படின்னு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து இருக்கு. அது தவிர இதுல விட்டமின் சி அண்ட் ஃபைபர் அதிக அளவுல ரிச் சோர்ஸா இருக்கக்கூடியது இந்த கிரான்பெரியில. கிரான்பெரி வித் டிமானோஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த டிமானோஸ்ங்கிறது என்ன? பொதுவா ஆரஞ்சு, ஆப்பிள், பீச்சஸ், ப்ளூபெரிஸ், பில்பெரிஸ் இந்த பழங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுகர், அதுக்கு பேர் தான் டிமானோஸ். ஸோ கிரான்பெரி பொறுத்த வரைக்கும் அது சிறுநீரக தொற்று ஏற்படாமல் தடுக்கும். டிமானோஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ரிப்பீட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. ஸோ சிறுநீர் பாதை, சிறுநீர் குழாய் இது எல்லாமே ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்றது தான் கிரான்பெரி கேப்சூல்ஸ். அது மட்டும் இல்ல, செரிமான சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதும் கிரான்பெரி. வயோதிகத்தன்மை ஏற்படாமல் தடுக்க முடியும். ஸோ தலைமுடி வளர்ச்சி, ஸ்கின் ஹெல்த்தியா இருக்கிறதுக்காகவும் கிரான்பெரி ரெக்கமெண்ட் பண்ணலாம். கிரான்பெரி ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் வரைக்கும் எடுக்கலாம். சாப்பிட்ட பிறகு இல்ல சாப்பிடும் போதே சேர்த்து கேப்சூலை எடுத்துட்டு வரணும். கிரான்பெரி இந்த ஒரு ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் 5 வயசுல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். கிரான்பெரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமாக நம்ம வயோதிகத்தன்மையை இன்னைக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய தலைமுடி மற்றும் ஸ்கின். நம்ம குரோனாலஜி ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லி, குரோனாலஜி ஆஃப் ஏஜ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிறந்து தவழ்ந்து உட்கார பழகி, நிற்க பழகி, நடக்க பழகி, ஓட பழகி, ஸோ ஒரு காலகட்டத்தில் அது தகுந்தாறு போல நம்ம உடம்புக்குள்ள இந்த வளர்ச்சிகள் அப்படின்னு ஏற்பட்டுட்டே இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அந்த growth ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறமா திரும்ப அந்த டீஜெனரேஷன், ஸோ தேய்மானம் அப்படிங்கிறது ஏற்பட்டு இந்த வயோதிகத்தன்மையும் ஏற்படக்கூடியது. பொதுவா ஒருத்தரோட அந்த வளர்ச்சியும் சரி, இந்த தேய்மானமும் சரி அந்தந்த வயதுக்குள்ள ஏற்பட்டதாக இருக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரோட சராசரியா வயதுக்கு தகுந்த அந்த வளர்ச்சி முன்னோக்கியே ஏற்படுது. அதாவது ப்ரீ மெச்சூர் ஏஜிங் அப்படின்னு சொல்றோம், இளமையில் முதுமை. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம ஒருத்தரோட வயதை எதை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா, அவங்களோட தலைமுடியை வச்சு டிட்டர்மின் பண்றோம். ரெண்டாவது அவங்களுடைய ஸ்கின்னை வச்சு நம்ம டிட்டர்மின் பண்றோம். ஸ்கின் அப்படின்னு பார்க்கும்போது மெயினா ஃபேஸ். இதனாலதான் என்ன சொல்லுவோம், பர்சீவ்டு ஏஜ். பர்சீவ்டு ஏஜ்னா ஒருத்தரோட தோற்றத்தை வச்சு அவங்களோட வயதை நம்ம டிசைட் பண்றதுதான் பர்சீவ்டு ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். எதனால இது ஏற்படுதுன்னா 2 விதமான காரணம். ஒண்ணு பொல்யூஷன்னால, காற்று இந்த பொல்யூஷனால ஏற்படுது. வாட்டர் பொல்யூஷனால ஏற்படக்கூடியது. ரெண்டாவது இரிட்டன்ஸ், நம்ம பயன்படுத்தக்கூடிய சோப் இருக்கலாம், ஷாம்பூஸ் இருக்கலாம், ஹேர் ஆயில்ஸ் இருக்கலாம். இதனாலுமே அந்த இரிட்டேஷன் அதிகமாகும். ஸ்மோக் அண்ட் டஸ்ட்னால அதிகமாக சன்ல எக்ஸ்போஸ் ஆகுறது. இந்த மாதிரி நிறைய காரணங்களால் என்ன ஆகும்னா இந்த தேய்மானம்ங்கிறது அதிகமாக இருக்கும். இன்ட்ரன்சிக் அப்படின்னா மன அழுத்தம் அதிகமா இருக்கு, சரியான ஊட்டச்சத்து உணவு இல்லை, ஆக்சிடேஷன் நடக்கக்கூடிய சிகரெட், ட்ரிங்க்ஸ், ஊட்டச்சத்துக்களோட குறைபாடுகள், இந்த மாதிரி நிறைய காரணத்தினால என்ன ஆகும், தலைமுடி பாதிக்கும், ஸ்கின் பாதிக்கும், நகம் பாதிக்கும். இந்த பாதிப்புகள் எல்லாமே ஏற்படாமல் தடுக்கக்கூடியதான் ஹேர் ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ். ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல்ஸ் என்ன இருக்குன்னா கிரீன் டீ இருக்கு. ஸோ கிரீன் டீ பொறுத்த வரைக்குமே ரெஜுவனேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், புதுப்பித்தல் தன்மை கிரீன் டீல இருக்கு. போரேஜ் ஆயில், போரேஜ் ஆயிலுங்கிறது என்ன, ஒமேகா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நல்ல கொழுப்பு தான் இந்த போரேஜ் ஆயில். அமினோ ஆசிட்னா புரதச்சத்துக்கள். இதுல விட்டமின்ஸ் இருக்கு, முக்கியமா விட்டமின் இ, விட்டமின் B6 அண்ட் ஃபோலிக் ஆசிட், மினரல்ஸ் மெக்னீசியம், ஜிங்க், செலினியம், பயோட்டின் அண்ட் அயன். ஸோ பேசிக்கா ஹேர் ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ்ல என்ன இருக்குன்னா அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கூடவே கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் போரேஜ் ஆயில். காம்பயோட்டிக்ஸ் இந்த ப்ராடக்ட்ல நம்ம பார்த்தோம்.
தலைமுடியோ ஸ்கின்னோ நகமோ இதெல்லாமே வந்து டேமேஜஸ் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? விட்டமின்ஸ் மினரல்ஸோட பற்றாக்குறை. ஸோ அதனால ஒரு ரைட் காம்பினேஷன்ஸ்ல தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலைமுடி உதிர்தல், முடிக்கால்கள் வந்து டென்சிட்டி குறையுது, அதே மாதிரி சின்ன வயசுல நரமுடி ஏற்படுது, இதெல்லாமே தடுக்க முடியும். ஸோ ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த ஃபிளக்கினஸ், வெடிப்பு, கலர் மாறக்கூடியது, பிளாக் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் இதெல்லாமே தடுக்கக்கூடியது ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல்ஸ். ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல்ஸ் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு பாருங்க. அடுத்து போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த். நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் நம்மள எந்த விதமான மூவ்மெண்ட் இருந்தாலுமே நம்ம பாடிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம். நம்ம உடம்புக்குள்ள 206 எலும்புகள் இருக்கு. இந்த 206 எலும்புகள் இணைக்கிறது 360 ஜாயிண்ட்ஸ். எத்தனை சின்ன சின்ன ஜாயிண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம உடம்புல சில பெரிய பெரிய ஜாயிண்ட்ஸ் இருக்கு. கழுத்து பகுதி, ஷோல்டர், எல்போ, இடுப்பு, ரிஸ்ட், கால் மூட்டு, அதே போல ஆங்கிள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ். இதுல ஒரு சின்ன டேமேஜ் ஏற்பட்டா கூட லைஃப் லாங் மூவ்மெண்ட்ல பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். 2 எலும்புகளோட இணைப்பு தான் ஒரு ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு கேப்சூல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கும். ஒரு எலும்புக்கு மேலேயும் கீழேயுமே வெள்ளை கலர்ல ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதிக்கு பேர் தான் குருத்தெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த குருத்தெலும்பு என்ன பண்ணுது? 2 எலும்புகள் ஒன்னோட ஒண்ணு உராயாமல் தடுக்கக்கூடியது. அதே போல இந்த கேப் சுத்தி நிறைய லிக்விட் இருக்கும். இந்த குருத்தெலும்பு குஷன் எஃபெக்ட் கொடுக்கும். இந்த லிக்விட் எல்லாமே லூப்ரிகேஷன் எஃபெக்ட் கொடுக்கும். பட் பொதுவா என்ன ஆகுது? நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் முக்கியமான ஒரு காரணம். ஊட்டச்சத்தோட பற்றாக்குறை, முக்கியமாக கால்சியத்தோட பற்றாக்குறை, அதிக உடல் எடை, வயது ஒரு காரணம், அதிக நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறது, பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்னால வரக்கூடியதான் 3 விதமான பிரச்சனைகள். முதல் பிரச்சனை ஆரம்பிக்கத்தான் ஜாயிண்ட் பெயின். ஜாயிண்ட் பெயின் கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற கண்டிஷன் வரும். ஆஸ்டியோ அண்ட் ரொமட்டாய்ட் 2 விதமான ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. அடுத்தது ஆஸ்டியோபோரோசிஸ். எதனால ஏற்படும்? இந்த படத்துல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படத்துல இருக்கக்கூடியது ஒரு எலும்புக்கு மேலேயும் கீழேயுமே அந்த வெள்ளை கலர்ல இருக்கு. அதான் அந்த குருத்தெலும்பு. நான் சொன்ன இத்தனை விதமான காரணங்களால இந்த குருத்தெலும்பு தேயும் போது 2 எலும்புகளோட இந்த கேப் குறைஞ்சிட்டே வரும். ஸோ அந்த உராய்வு தன்மைங்கிறது அதிகமா இருக்கும். எலும்புகள் ஒன்னோட ஒண்ணு உராய ஆரம்பிச்சது அப்படின்னா என்ன ஆகுது? வலி, வீக்கம் அதிகமாகும். தரையில உட்கார முடியாது, எழுந்து நேரம் நிற்க முடியாது, நடக்க முடியாது, ஓட முடியாது, படியேற முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த குருத்தெலும்போட தேய்மானம். இந்த கண்டிஷன் தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே 40 வயசுக்கு மேல வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ரொமட்டாய்டு அப்படிங்கிறது முடக்குவாதம். இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது பெண்களுக்கு மோஸ்ட்லி வரக்கூடியது. 45 வயசுக்கு மேல மெனோபாஸ்ல ஏற்படக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசார்டர், புற்றுநோய் மாதிரியான ஒரு நோய். இதற்கு இன்னி வரைக்கும் ஒரு சரியான தீர்வு அப்படிங்கிறது கிடையாது. குளுக்கோசமின் அப்படிங்கிறது என்ன? நம்ம உடல் உற்பத்தி செய்யக்கூடிய முக்கியமான ஒரு அமினோ சுகர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த குளுக்கோசமின். நேச்சுரலாகவே நம்ம உடம்புக்குள்ள இந்த குளுக்கோசமின் உருவாகுது. இந்த குளுக்கோசமின் தான் அந்த குருத்தெலும்பு உருவாகிறதுக்கான காரணம். அதனாலதான் இன்னைக்கு நிறைய மெடிக்கல் கம்பெனிஸ்லயுமே சரி இந்த குளுக்கோசமின் ஒரு மெடிசனா வித்துட்டு இருக்காங்க. பட் நம்ம கிட்ட நேச்சுரலாகவே இந்த குளுக்கோசமின் கொண்டு வந்திருக்கும். ஸோ குளுக்கோசமின் எடுக்கிறதுனால என்ன ஆகும்? இந்த வலி, வீக்கம் இதெல்லாமே குறைக்கக்கூடியது. 2வது குருத்தெலும்போட வளர்ச்சியை அதிகப்படுத்தும். நம்மள மூவ்மெண்ட்டை நார்மல் ஆக்கக்கூடியது குளுக்கோசமின். குளுக்கோசமின் ஒரு நாளைக்கு 3 டேப்லெட் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு. இது ஒரு அமினோ சுகர் அப்படிங்கறதுனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு குளுக்கோசமின் கொடுத்தா கண்டிப்பா சர்க்கரையோட அளவு அதிகமாகும். பட் நம்ம டிசைட் பண்ணணும், சுகர் இம்பார்ட்டண்டா இல்ல மூட்டு வலி இம்பார்ட்டண்டா, எது முக்கியங்கிறத நம்ம பார்க்கணும். மூட்டு வலி தான் ரொம்ப பாதிப்பு இருக்கு அப்படின்னா குளுக்கோசமின் கொடுத்துட்டு கூடவே குளுக்கோ ஹெல்த், நீம், நோனி இந்த மாதிரி மற்ற சப்ளிமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ தட் மற்ற சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது சுகரோட லெவல்ஸை ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும். குளுக்கோசமின் ஒரு நாளைக்கு 2 to 3 டேப்லெட் வரைக்கும் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரும். குளுக்கோசமின் மாதிரி தான் வெஸ்டீஜ் கொலாஜன். கொலாஜன்ங்கிறது என்ன? நம்ம உடம்புல அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சுரல் புரோட்டீன்.
ஏன் இது ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் அப்படின்னா எலும்பு, குருத்தெலும்பு, ஸ்கின், டிஷ்யூஸ், மசில்ஸ் இது எல்லாமே பில்ட் ஆகிறதுக்கு இந்த கொலாஜன்ங்கிற புரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொலாஜன் எதுக்காக தேவைன்னா ரெண்டு விஷயம். ஒன்னு ஸ்ட்ரென்தன் அப்படின்னா வலு சேர்க்கிறதுக்கு, எலும்புகளுக்கு மசில்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வலு சேர்க்கிறதுக்காக இந்த கொலாஜன் வேணும். இரண்டாவது பிளெக்சிபிலிட்டி, வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை. இது ரெண்டுமே கொடுக்கறதா முக்கியமா கொலாஜன். கொலாஜன் நம்ம உடம்புல உற்பத்தி ஆனால் கூட 40 வயசை தாண்டும் போது இந்த கொலாஜனோட உற்பத்தி நம்ம உடம்புல குறைய ஆரம்பிக்கும். அதனாலதான் இது சப்ளிமெண்டாக நம்ம எடுத்துட்டு வரணும். ஸோ கொலாஜன் எடுக்கிறதுனால அந்த குருத்தெலும்போட தேய்மானத்தை குறைக்க முடியும். கொலாஜன்ல பலவிதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. டிஷ்யூஸ், திசுக்கள் இது ஆரோக்கியமாகும். ஜாயிண்ட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஜாயிண்ட்ஸோட அந்த மூவ்மெண்ட், மொபிலிட்டி, ஃபிளெக்சிபிலிட்டி ஸ்ட்ரென்தன் பண்றது. ஸ்டிஃப் ஜாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபிளெக்சிபிளா மாற்றக்கூடியது. மசில்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு தேவை. டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும் தேவை. கொலாஜன் எப்படி எடுக்கும்னா ஒரு பேக்கெட் ஒரு 100 ml சாதா தண்ணியில மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்ல பின்னாடி எப்படி வேணாலும் எடுத்துட்டு வரலாம். டெய்லி ஒரு 1 or 2 எந்த அளவுக்கு அந்த தேய்மானம் இருக்கோ அதை பொறுத்து ஒரு பேக்கெட்டோ 2 பேக்கெட்டோ டெய்லி கொலாஜன் எடுத்துட்டு வருது நல்லது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கால்சியம். கால்சியம்ங்கிறது நம்ம உடம்புல தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு மினரல். கால்சியம் எலும்புகளுக்கும் பற்களுக்கும் மட்டும் இல்ல, கால்சியத்தினால பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் ஹார்ட் மசில்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறது கால்சியம் வேணும். பிளட் சர்க்குலேஷன் சரியான முறையில் இருக்கிறதுக்கு கால்சியம் வேணும். ஹார்ட் மசில் ஸ்ட்ராங்கா இருந்தா பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வராமல் தடுக்கக்கூடியது கால்சியம். உடல் பருமன் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது கால்சியம். பாடி பிஹெச் பேலன்ஸை மெயின்டைன் பண்றது கால்சியம். எலும்புகளோட தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு தேய்மானம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது கால்சியம். பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய இந்த மன அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது கால்சியம். ஸோ கால்சியத்துக்கு எத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. சராசரி ஒரு அடல்ட் ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது 1000 மில்லிகிராம் கால்சியம் ஒரு நாளைக்கு தேவைப்படும். அதனாலதான் வெஸ்டீஜ் கால்சியம் டேப்லெட்ஸ். நீங்க எவ்வளவு கால்சியம் டேப்லெட்ஸ் மார்க்கெட்ல கிடைச்சா கூட ஏன் வெஸ்டீஜ் கால்சியம் டேப்லெட்ஸ் அப்படின்னா, கால்சியத்தோட அப்சார்ப்ஷன் எப்ப நல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா விட்டமின் D3 சேரும்போது தான் கிடைக்கும். இந்த விட்டமின் டி எங்கேருந்து கிடைக்கும்? சன்லைட் நம்ம ஸ்கின்ல படும்பொழுது நம்ம ஸ்கின்ல இருந்து உற்பத்தி ஆகும் விட்டமின் டி. பட் விட்டமின் டி கிடைக்கல அப்படின்னா கால்சியத்தோட அப்சார்ப்ஷன் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கும். அதனால்தான் நம்மளுடைய கால்சியம் டேப்லெட்ஸ் விட்டமின் D3யோட என்ரிச் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய கால்சியம் டேப்லெட் பொறுத்த வரைக்கும் 200 மில்லிகிராம் எலிமெண்டல் கால்சியம் இதுல இருக்கு. ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம் தேவைன்னு சொன்னேன். அப்போ 3ல இருந்து 4 டேப்லெட் வரைக்கும் கால்சியம் நம்ம டெய்லி எடுத்துக்கலாம் சாப்பிட்ட பிறகு. மீதி இருக்கக்கூடிய அந்த 200-400 மில்லிகிராம் அப்படிங்கிறது நம்ம உணவுல இருந்துமே கிடைக்கக்கூடியது. ஸோ 3 to 4 டேப்லெட்ஸ் ஆஃப்டர் ஃபுட் டெய்லி கால்சியம் எடுத்துட்டு வரலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த இத்தனை சப்ளிமெண்ட்ஸ் இது எல்லாமே அந்த 5 தூண்களுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்க இத்தனை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் உடம்புல நோய் இல்லை, நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவங்களுக்காக தான் இத்தனை விதமான சப்ளிமெண்ட்ஸை இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். பொதுவாக சப்ளிமெண்ட்ஸோட ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது 12 வயசுக்கு மேல. சில சப்ளிமெண்ட்ஸ் 6 வயசுல இருந்து கொடுக்கலாம். கிரில் ஆயில் கொடுக்கலாம், ஸ்பைருலினா, கொலஸ்ட்ரம், கேனோடர்மா. இந்த 4 ப்ராடக்ட் 6 வயசுக்கு மேல கொடுக்கலாம். அப்கோர்ஸ் கிரான்பெரி பொறுத்த வரைக்கும் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா 5 வயசுல இருந்தே கொடுக்கலாம். சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் எல்லாம் கிடையாது. ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் அப்படின்னா இது சாப்பிட்ட பிறகுதான் போடணும், இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் போடணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் போடலாம், சாப்பிட்ட பின்னாடியும் போடலாம். நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கும், நம்ம பாடிக்கு இது அக்செப்டன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றுல எடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. பட் எல்லாருக்குமே வெறும் வயிற்றுல செட் ஆகாது. சில பேருக்கு வயிறு உபசமா இருக்கும், சில பேருக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் என்ன பண்ணலாம், சாப்பிட்ட பிறகு சப்ளிமெண்ட்ஸை எடுத்துட்டு வரலாம். ஸோ நோய் வராமல் தடுக்கிறதுக்கு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நோய் வந்த பிறகு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் ஆயுஷ் சாந்தியில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதாவை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட இந்த ப்ராடக்ட்ஸ்.
ஆயுர்வேதா அப்படிங்கிறது என்ன? நாலேஜ் ஆஃப் லைஃப். உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்கக்கூடியதான் ஆயுர்வேதா. அதனாலதான் ஆயுர்வேதா பொறுத்த வரைக்கும் நேரடியாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியாது. உடல், மனம், ஆன்மா இது எப்போதும் இது எப்படி எப்போ இது கண்ட்ரோல் ஆகுதோ அப்பதான் உண்மையிலேயே உடல் ஆரோக்கியமாக மாறும். ஸோ அதை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டதுதான் ஆயுஷாந்தே ப்ராடக்ட்ஸ். ஸோ இதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நான் இப்போ டீப்பா சொல்ல போறது கிடையாது. பிகாஸ் சர்க்கரை நோய்னா என்னங்கிறது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னா அந்த குளுக்கோ ஹெல்த் தான் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, சிம்பிளா சார் சுகர் இருக்கு என்ன ப்ராடக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சுகர் இருக்குன்னா சுகர் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் லெவல்ஸ் எவ்வளோ, ப்ரீ டயபிட்டிஸ்னா என்ன, ஆஃப்டர் போஸ்ட் டயபிட்டிஸ்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ டயபிட்டிஸோட லெவல், சுகரோட லெவல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்றார் போல நம்ம ப்ராடக்ட்டை டிசைன் பண்ண முடியும். வெறும் சுகர் இருக்கு என்ன சப்ளிமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்காதீங்க. நாமளா 150 200 இந்த ரேஞ்ச் போல சுகர் இருந்துச்சுன்னா குளுக்கோ ஹெல்த் 3 வேளைக்கும் 1 சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கும். 200-300 ரேஞ்சில் இருந்துச்சுன்னா குளுக்கோ ஹெல்த் 3 வேளைக்குமே 2 சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கும். 400-500 ரேஞ்சில் சுகர் இருந்துச்சு அப்படின்னா 3 சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கும். சுகர் ஏற குளுக்கோ ஹெல்த்தை ஏற்றணும், சுகர் குறைக்கிற குளுக்கோ ஹெல்த்தை குறைச்சிட்டே வரலாம். ஸோ ஆல்ரெடி இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறேன்னு அது கூட குளுக்கோ ஹெல்த் எடுக்கலாமா? எஸ். இங்கிலீஷ் மெடிசன்ஸை நிறுத்தக்கூடாது. ஏன் நிறுத்தக்கூடாதுங்கிறதுக்கான விளக்கம் நேற்று நான் கொடுத்தேன். ஸோ குளுக்கோ ஹெல்த் டயபெட்டிஸ் இருக்கிற எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இதுதான். ஸோ நேற்று நான் சொன்ன மாதிரியே ஆயுஷாந்தி ப்ராடக்ட்ஸ் கூட சேர்த்து சப்ளிமெண்ட்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணணும். ஏன்னா அந்த 5 பில்லர்ஸ் இது கொடுக்கும்போது தான் அந்த சொல்யூஷன்ஸ்க்கு அது பெர்மனண்டா கிடைக்கும். அப்ப எதெல்லாம் இது வரைக்கும் நான் சுகர் குறைக்கும் அப்படின்னு நான் சொன்னேனோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். லைக் நோனி இருக்கு, அலோவேரா இருக்கு, ஆம்லா இருக்கு, டயட்ரி ஃபைபர் இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கூட சேர்த்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ கார்டியோ வாஸ்குலர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ப்ரோகார்ட். இதுலயும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சார் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு இல்ல பிபி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா பிபின்னா வெறும் பிபி இல்லை, பிபிக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. 120/80ங்கிறது நார்மல் ப்ரெஷர் லெவல். இது மேலேயும் போகலாம் குறையலாம், ஹை பிபி ஆகலாம், லோ பிபி ஆகலாம். லோ பிபியா இருந்தா ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் கேனடர்மா மட்டும்தான் கொடுக்க முடியும். ஹை பிபி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ப்ரோகார்ட் கூட ஃபிளாக்ஸ், கோகனட் ஆயில், கோஎன்சைம், எல்-ஆர்ஜினின், அலோவேரா, நோனி, கேனடர்மா, குர்குமின் பிளஸ் இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ப்ரோகார்ட் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரோம். டாக்ஸ் கிளீன் ஏற்கனவே டீடாக்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்த்தோம். ஸோ திரும்ப ஏன் டாக்ஸ் கிளீன் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மேஜரா 2 உறுப்புகள், ஒன்று கல்லீரல், இன்னொன்று சிறுநீரகம். இதை நம்ம பாடியிலிருந்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முக்கியமான உறுப்புகள். அதுல பாதிப்பு இருந்துச்சுன்னா டாக்ஸ் கிளீன் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் ஆஃப்டர் ஃபுட் ரெக்கமெண்ட் பண்ணணும். வைட்டல் காம்ப்ளெக்ஸ் இது ரெஜுவனேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ரெஜுவனேட்டர் அப்படின்னா, பிகாஸ் பொதுவாகவே கேன்சர், சுகர், பிபி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும், செல்கள் ரொம்ப ஃபாஸ்டா டேமேஜ் ஆகும். அந்த செல்களோட டேமேஜஸ் இதை தடுக்கிறது தான் வைட்டல் காம்ப்ளெக்ஸ். வைட்டல் காம்ப்ளெக்ஸ் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் எம்டி ஸ்டொமக்ல எடுத்துட்டு வரும். சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது 3 முக்கியமான கண்டிஷன்ஸ். ஒன்று சிறுநீரகம் சுத்தி இருக்கக்கூடிய கட்டிகள் இருக்கலாம், 2வது கல் இருக்கலாம், 3வது சிறுநீரக தொற்றா இருக்கலாம், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ். 3 கண்டிஷன்ஸ்க்கு மட்டும்தான் ஆயுஷாந்தியோட கிட்னி ஹெல்த். மற்றபடி டயாலிசிஸ்க்கும் கிட்னி ஹெல்த்துக்கும் சம்பந்தம் கிடையாது. திரும்ப ரிப்பீட் பண்றதுதான், டயாலிசிஸ்ல இருந்தா எந்த சப்ளிமெண்ட்டும் கிடையாது, மேக்ஸிமம் போனா ஃபுட் பேச்சஸ் மட்டும் கொடுக்கலாம், அவ்வளவுதான். கிட்னி ஹெல்த் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துடுவார். அடுத்ததா லிவர் ஹெல்த். கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பொதுவா மஞ்சக்காமாலை இருந்துச்சுன்னா லிவர் ஃபர்ஸ்ட் பாதிக்கும். ஸோ இந்த லிவர் டேமேஜஸ் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது லிவர் ஹெல்த். 2வது ஃபேட்டி லிவர். அதிக கொழுப்பு லிவர்ல தங்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதனால வரக்கூடிய பாதிப்பு தான் ஃபேட்டி லிவர். அதே போல ஃபைப்ரோசிஸ்,
ஃபைப்ரோசிஸ்ங்கிறது லிவர்ல ஒரு மாதிரி கரை மாதிரி படிய ஆரம்பிக்கும். இதனால லிவர் ஃபங்க்ஷன்ஸ் டோட்டலா டேமேஜ் ஆகும். லிவர் ஹெல்த் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்குவார். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று அப்பர் ரெஸ்பிரேட்டரி இல்லைன்னா லோயர் ரெஸ்பிரேட்டரி. அப்பர் ரெஸ்பிரேட்டரி பொறுத்த வரைக்குமே மூக்கடப்பு இல்லை மூக்குலேருந்து தனித்தனியா வருது, இல்லை மூக்குல சளி இருக்கு, சைனஸ் ஏரியால நீர் கோத்துட்டு வலி இருக்கு, தொண்டை கரகரப்பா இருக்கு, இல்ல தொண்டை கட்ட ஆரம்பிக்குது, இதெல்லாமே என்ன சொல்லுவோம் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். லோயர் ரெஸ்பிரேட்டரிங்கிறது என்ன? ட்ரக்கியா, அந்த விண்டு பைப், காற்று குழாய், இதுலேருந்து கீழே இருக்கக்கூடிய அந்த லங்ஸ்ல வரக்கூடிய எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் அது லோயர் ரெஸ்பிரேட்டரி. அலர்ஜி இருக்கலாம், வீசிங் இருக்கலாம், ஆஸ்மா இருக்கலாம், ப்ரோங்கைட்டிஸ் இருக்கலாம், பல்மனரி எடிமா இருக்கலாம், ஆர் நிமோனியா, டிபி, இந்த மாதிரி நிறைய நோய்கள். இது எல்லாமே இந்த கன்ஜெஷன் இதனால ஏற்படக்கூடியது. ரெஸ்போ கேர் இந்த ப்ராடக்ட் எடுக்கிறதுனால நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி எல்லாமே உடைச்சு கரைச்சு எக்ஸ்போக்டோரேஷனா வெளியில கொண்டு வந்துடும். ஸோ இப்போ ப்ரெசண்டா இந்த கொரோனாவோட பாதிப்புல இருக்கிறவங்க பாதிப்பு வராமல் தடுக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் மெயினா வேணும்? ஃபர்ஸ்ட் திங் இம்யூனிட்டி பூஸ்ட், இதுதான் நமக்கு தேவை. இம்யூனிட்டி பூஸ்டை பொறுத்த வரைக்குமே நோனி, கேனோடர்மா, அலோவேரா தேவையில்லை. மேபி ஆம்லா கொடுக்கலாம். பிகாஸ் அலோவேரா அது ஆல்ரெடி வாட்டர் சக்லண்ட் அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் சளி உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அது இல்லாம நோனி, ஸ்பிருலினா, கேனோடர்மா, ஆம்லா, ஃபிளாக்ஸ் ஆயில், நீம், இது எல்லாமே ஜெனரலா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்காக. இன்கேஸ் நுரையீரல் ப்ராப்ளமும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா குர்குமின் பிளஸ் ரெஸ்போ கேர் இந்த ப்ராடக்டையும் சேர்த்து ஆட் பண்ணணும். ஸோ ரெஸ்போ கேர் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்குவார். ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ண ஆண்களுக்கான முக்கியமான ஒரு ப்ராடக்ட் அதுதான் இந்த ப்ராஸ்டேட் கேர். ப்ராஸ்டேட் அப்படிங்கிறது என்ன? ப்ராஸ்டேட் அப்படிங்கிறது ஆண்களுக்கான ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. இந்த படத்துல பார்க்கலாம் யூரினரி பிளாடர். ஸோ இந்த யூரினரி பிளாடருக்கு கீழே யுரித்ரா அப்படின்னு சொல்ல சிறுநீர் குழாய், இந்த சிறுநீர் குழாய் யூரினரி பிளாடர், அந்த சிறுநீர் குழாய் இது கீழே இருக்கக்கூடிய மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய இந்த பகுதி, இதுக்கு பேர் தான் ப்ராஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராஸ்டேட்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? செமினல் ஃப்ளூயிட், விந்தணுக்களோட உற்பத்தி. பொதுவாக என்ன ஆகும்? டெஸ்டிகல்ஸ், விரைகள், இந்த விரைகள்ல விந்து அணுக்கள் உருவாகும். அந்த விந்து அணுக்கள் அப்படிங்கிறது அது லிக்விட் ஃபார்ம்ல மாறணும்னா அதற்கு காரணம் இந்த ப்ராஸ்டேட். ஸோ இந்த ப்ராஸ்டேட்ல வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? ஜெனரலா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, இல்ல இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ராஸ்டேட் கீழே வரக்கூடிய இந்த யுரித்ரா சுத்தி இருக்கிறது இதுதான் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட். இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் இது நார்மலா இருக்கு. பட் இந்த காரணத்தினால என்ன ஆகும்னா இது அப்படியே என்லார்ஜ் ஆகும். என்லார்ஜ் ஆச்சுன்னா என்ன ஆகுது? ஸோ அந்த குட்டி கேப்புக்குள்ள அது பெருசாகும் போது என்ன ஆகும்? போய் அந்த யுரித்ராவை போயிட்டு ப்ரெஷர் பண்ணும். யுரித்ராவை ப்ரெஷர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா யூரின் போகிற பாதை வந்து ஃபுல்லா அடைச்சிடும். யூரினே போக முடியாது. சில பேருக்கு யூரின் வரும், போகணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனா யூரினே போக முடியாது. சில பேருக்கு யூரின் ஸ்டார்ட் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில பேருக்கு ரொம்ப சுட்டு சுட்டாதான் யூரின் போயிட்டு இருக்கும். சில பேருக்கு யூரின் அடக்கவே முடியாது. அதனால வெளியில டிராவல் பண்றதே டோட்டலா அவாய்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எங்க சேஃப்டியா ஒரு டாய்லெட் இருக்கோ அதுதான். ஏன்னா யூரின் கண்ட்ரோல் பண்ணணும், எப்போ வரும்னே தெரியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது தான் இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னால வரக்கூடிய பிரச்சனைகள். இல்ல 3 விதமா இருக்கு. ஒன்னு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது ப்ராஸ்டேட் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம், வீக்கம் ஏற்படுறது. மூன்றாவது ப்ராஸ்டேட் கேன்சர். இந்த 3 ப்ராப்ளம்ஸ். பட் நம்மளுடைய ஆயுஷ் சாந்தி ப்ராஸ்டேட் கேர் இது முக்கியமாக அந்த இன்ஃப்ளமேஷன், வீக்கம் இல்லைன்னா என்லார்ஜ்மெண்ட், இந்த 2 கண்டிஷன்ஸ்க்காக நம்ம ஆயுஷ் சாந்தியோட ப்ராஸ்டேட் கேர் கொடுக்கலாம். இதுல புனர்னவா, வருண், சதாவரி, கஞ்சனார், ஷிலாஜித்து, கோக்ஷிரா, அபராஜிதா அண்ட் சுபாரி, இத்தனை விதமான இயற்கையான மூலிகள். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ஒரு பெஸ்ட் காம்பினேஷனோட இந்த ப்ராஸ்டேட் ஆண்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா இந்த ப்ராஸ்டேட் கேர் ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணது வெஸ்டீஜ் தான்.
ப்ராஸ்டேட் கேர் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துடுவாங்க. ஐசாந்தியோட இந்த 8 ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசுக்கு மேலதான் இது ரெக்கமெண்டேஷன். நார்மலா பாத்தீங்கன்னா டயபெட்டிஸோ, ஹார்ட் ப்ராப்ளமோ, கிட்னி ப்ராப்ளமோ, லிவர் ப்ராப்ளமோ, ப்ராஸ்டேட் ப்ராப்ளமோ எல்லாமே ஒரு 35-40 இயர்ஸ்க்கு மேல வரக்கூடிய ப்ராப்ளம் தான். ரொம்ப ரேர் எக்ஸப்ஷனல் தான் சின்ன வயசுல வருது அப்படிங்கிறதுலாம். ஸோ ஐசாந்தி அப்படிங்கிறது ஆன் அன் ஆவரேஜ் 30-40 பிளஸ்க்கு மேல இந்த ப்ராடக்ட்டை பயன்படுத்தினாலே போதும். இன்கேஸ் யாருக்கா ஏதோ ஒரு அலர்ஜி இருக்குன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராஸ்டேட் கேர் எடுக்கணும், சாரி ஐசாந்தி ப்ராடக்ட்ஸ் எடுக்கணும். பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு கண்டிப்பா கொடுக்கக்கூடாது. அதே போல அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் பார்த்து தான் ஐசாந்தி ப்ராடக்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ நோய் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா நம்ம எடுக்க வேண்டியது ஐசாந்தி ப்ராடக்ட்ஸ். அது கூட ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இதையும் நம்ம கம்பைன் பண்ணி கொடுக்கணும். எப்படி கம்பைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதுதான் அந்த ஃபார்முலா. இந்த 5 பில்லர்ஸ் ஆஃப் குட் ஹெல்த் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் பில்லர் என்ன? நச்சுத்தன்மை நீக்கம். இரண்டாவது ஊட்டச்சத்துக்கள். மூன்றாவது பில்லர் ஃபிட்னஸ், உடல் தகுதி, அதான் ஃபிட்னஸ். நாலாவது பாடி சிஸ்டம் ஹெல்த்தியா வேலை செய்யணும். பாடி சிஸ்டம் ஹெல்த்தியா வேலை செய்யறதுக்கு என்ன வேணும்? ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தேவை. ஸோ எந்த ப்ராப்ளம் இருக்கோ ப்ராப்ளம் இல்லையோ இந்த 5 தூண்களை பேஸ் பண்ணி தான் நம்ம எப்போதுமே சப்ளிமெண்ட்ஸை எடுக்கணும். இதுதான் பேசிக் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாருக்கு வேணா ப்ராடக்ட்ஸை நீங்களே டிசைன் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நீங்க என்ன ப்ராடக்ட் எடுக்கணுங்கிறதையும் நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கான சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் இங்க நான் காமிச்சிருக்கேன். டயபெட்டிஸ் இருக்கா? நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் குளுக்கோ ஹெல்த். கூட என்ன கொடுக்கலாம்? கேனோடர்மா, சீபக்தான், ஃபைபர், ஸ்டிவியா. இது நான் சும்மா ஒரு சஜஷன் மாதிரி நான் கொடுக்குறேன். எப்படி வேணாலும் சாய்ஸ் வந்து நீங்க மாத்திக்கலாம். ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கா? ப்ரோகார்ட், ஃபிளாக்ஸீட், கேனோடர்மா, கோஎன்சைம், ரைஸ்பிரான் ஆயில். நுரையீரல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கா? நோனி, குர்குமின், கொலஸ்ட்ரம், ரெஸ்போகேர், காம்பயோட்டிக்ஸ். போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் இருக்கா? குளுக்கோஸ்மின், கால்சியம், கொலஸ்ட்ரம், கொலாஜன். வெயிட் மேனேஜ்மெண்ட், புரோட்டீன், கோகோனட் ஆயில், வெஸ்லம் கேப்சூல், வெஸ்லம் டீ, வெஸ்லம் ஷேக் நான் ஆட் பண்ணல, தேவைப்பட்டது அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். டீடாக்ஸ் பண்ணுமா பாடியை ஃபர்ஸ்ட்? வைடல் காம்ப்ளெக்ஸ், ஸ்டாக் ஸ்கிரீன், கேனோடர்மா, அலோவேரா, ரைஸ்பிரான் ஆயில் யூஸ் பண்ணலாம். எந்த நோயுமே இல்லைன்னு சொல்றாங்களா? நான் ஹெல்த்தியா தான் இருக்கேன், உடம்புல ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்றாங்களா? அவங்களுமே 5 ப்ராடக்ட்: நோனி, கேனோடர்மா, புரோட்டீன், காம்பயோட்டிக்ஸ், சீபக்தம். 5 பில்லர். அந்த 5 பில்லரை பேஸ் பண்ணி தான் இது இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நான் ஒரு சஜஷனா டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். வெரி வெரி சிம்பிள். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இந்த ஃபார்முலேஷன் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 முக்கியமான கேள்விக்கான பதில் நான் கொடுக்குறேன். சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி நிறைய பேர் கேட்கறாங்க. அதுக்கான தெளிவான விளக்கம் நான் ஒன்று கொடுக்குறேன். ரெண்டாவது, சப்ளிமெண்ட்ஸ் வந்து எத்தனை வருஷம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நிறைய இருக்கு. ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்டேஜ் தாண்டணும். அந்த 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனாதான் பெர்மனன்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க நார்மலா சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா வித்தின் 2 months 3 months ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். பட் விட்டுட்டீங்க அப்படின்னா மேபி திரும்ப வரலாம். அப்போ ஒரு செட் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதை தொடர்ந்து சில ஆண்டுகள் எடுக்கணும். ஏன் அதை எடுக்கணும்? ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்கேனிங் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும். டாக்டர்கிட்டே போறோம், டாக்டர் என்ன சொல்றாரு? ஸ்கேன் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. ஏன் டாக்டர் ஸ்கேன் பண்ணுவான்னு சொல்றாரு? எந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்கு, எவ்வளவு டீப்பா அந்த ப்ராப்ளம் இருக்கு, அதனால எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும், இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும்னா ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு தான் அனலைஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம டெய்லி வந்து ஒரு 900 கிராம் இல்லை 1 கிராம் 900 மில்லிகிராம் ஆர் 1 கிராம் இவ்வளவுதான் நம்ம சப்ளிமெண்ட் எடுக்கிறோம். அந்த 1 கிராம்ங்கிறது நம்ம உடம்புல 63 லட்சம் கோடி அணுக்கள் இருக்கு. இதை போய் ஒரே நாள ஸ்கேன் பண்ண முடியாது. அப்ப மினிமம் 3 மாதம் டைம் எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்கேனிங் தாண்டறதுக்கு மினிமம் 3 months டைம் எடுக்கும். இரண்டாவது ஸ்டேஜ் டீடாக்சிஃபிகேஷன், நச்சுத்தன்மை நீக்கம்.
ஏன்னா செல்கள்ல ஏற்கனவே நிறைய நச்சு பொருள்கள் இருக்கு. இந்த செல்கள்ல போய் அடைச்சிட்டு இருக்கு. செல்கள் அடைச்சதுன்னா அப்புறம் எப்படி நம்ம எந்த மெடிசனோ இல்ல வேற ஏதோ உணவு எடுத்தாலுமே அந்த ஊட்டச்சத்துக்கள் எப்படி செல்களுக்குள்ள போகும்? அப்ப நச்சு பொருள் வெளியில போகும். எப்படிலாம் போகும்? யூரின்ல, மோஷன்ல, வேர்வையில, சளி, இருமல், வாந்தி, பேதி, பித்தம், மலச்சிக்கல், லூஸ் மோஷன் எதுல வேணாலும் வெளில போகலாம். இந்த 2வது ஸ்டேஜுக்கு சராசரியா 6 மந்த்ஸ் டைம் எடுக்கும். அடுத்து 3வது ஸ்டேஜ் பேலன்ஸ். இப்போ செல்ஸ்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளில போயிடுச்சு. இப்ப செல்ஸ்க்கு என்ன வேணும்? நியூட்ரிஷன் வேணும், ஊட்டச்சத்து வேணும். இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லா செல்களுக்கும் முழுமையாக சப்ளை ஆகிறதுக்கு குறைஞ்சது 6 மாச காலம் டைம் எடுக்கும். இது 3வது ஸ்டேஜ். அடுத்து 4வது ஸ்டேஜ் தான் புனரமைப்பு, புதுப்பித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஜெனரேஷன், ரெஜுவனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த 4வது ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கும் 6 மாச காலம் டைம் எடுக்கும். ஏன் அப்படின்னா உடம்புல ஏற்கனவே கெட்டு போயிருந்த செத்து போயிருந்த செல்கள் எல்லாம் திரும்ப புதிய ஆரோக்கியமான செல்களாக மாறணும்னா இன்னொரு 6 மாச காலம் டைம் எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசம், அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம், அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம், அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம். டோட்டலா கணக்கு பண்ணீங்கன்னா 21 மாசம் வரும். ஸோ இன்னொரு 3 மாசம் ஆட் பண்ணி முன்ன பின்ன நடக்கலாம். சப்ளிமெண்ட் எடுக்கணும் மினிமம் 2 வருஷம் எடுக்கணும். 2 வருஷம் எடுக்க தயாரா இருந்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் எடுங்க. 1 மாசம் எடுத்தேன் ஒண்ணுமே தெரியல, 3 மாசம் சாப்பிட்டேன் ஒண்ணுமே கிளியர் ஆகல, ஒண்ணுமே சரியாகல அப்படின்னா சரி ஆகாது. எது ஒண்ணு நம்ம தொடர்ந்து கரெக்டா ரெகுலரா நம்ம பண்ணிட்டு இருக்கோமோ அப்பதான் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். சப்ளிமெண்ட்ஸ் மினிமம் 2 வருஷம் விடாம தொடர்ந்து எடுக்கணும். அடுத்தது சைடு எஃபெக்ட்ஸ். சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வரவே வராது அப்படின்னு நம்ம அடிச்செல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க உண்மையான ப்ராப்ளம் சொல்றதே இல்லை. ஏதோ ஒரு சின்ன விஷயம் அதை மட்டும் தான் சொல்றாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு ஏதாவது ஒரு அலர்ஜியா இருக்குமா, அவங்களுக்கு சுகர் இருக்கா, பிபி இருக்கா, ஏற்கனவே டாக்டர் கன்சல்ட் பண்ணாங்களா, ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்தாங்களா, நிறைய விஷயம் சொல்றதே கிடையாது. அப்போ அவங்க ப்ராப்ளம் என்ன சொல்றாங்களோ அதுக்காக தான் நம்ம ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ண முடியும். மேபி அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு அலர்ஜியா கூட இருக்கலாம், இது நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி வர கேசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ். பட் ஒரு சைடு எஃபெக்ட்னா என்ன நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். 2வது ஸ்டேஜ் சொன்ன பாத்தீங்களா, நச்சு பொருளுக்கு உடம்பு விட்டு வெளில வேணும். கழிவுகள் யூரின்ல, மோஷன்ல, வேர்வையில, சளி, இருமல், வாந்தி, பேதி, பித்தம், மலச்சிக்கல், லூஸ் மோஷன் எப்படி வேணாலும் ஏதோ ஒரு ரூட்ல தான் பாடியில இருந்து டாக்ஸின்ஸ் வந்து வெளில வரணும். அப்ப சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்? செல்கள்ல இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியில கொண்டு வரும். அதனால சில பேருக்கு யூரின் கலர் மாறலாம், இல்லை யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கலாம், சில பேருக்கு மலச்சிக்கல் இருக்கலாம், சில பேருக்கு லூஸ் மோஷன் இருக்கலாம், சில பேருக்கு உடனே சளி பிடிக்க ஆரம்பிக்கலாம், சில பேருக்கு வறட்டிருமலா இருக்கலாம், சில பேருக்கு ஸ்கின்ல அங்கங்க சின்ன சின்ன கட்டிகள், ரேஷஸ் மாதிரி கட்டிகள் வர ஆரம்பிக்கலாம், சில பேருக்கு ஒரு வாமிட் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஏன்னா பாடி ஏதோ ஒரு ஸ்டேஜஸ்ல தான் இந்த டாக்ஸின்ஸை வெளியில கொண்டு வரணும். இதுல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ இந்த கொரோனா தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தடுப்பூசி போட்டு 2 நாள் 3 நாள் வரைக்கும் என்ன சொல்றாங்க, உடம்புல ஃபீவர் வரலாம், இல்ல தலைவலி வரலாம், இல்ல பாடி ரொம்ப டயர்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த கொரோனா வேக்சின், கோவேக்சினோ இல்ல கோவிஷீல்டோ, இந்த வேக்சின் அப்ப கெட்டதா? கெட்டதுன்னா அப்ப நம்ம போட வேண்டிய அவசியமே இல்லையே. எப்போ அந்த வேக்சின் எடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்றாங்கன்னா விச் மீன்ஸ் நம்ம பாடி உள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளமா எதிர்த்து போராட ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் சப்ளிமெண்ட்ஸ். சப்ளிமெண்ட்ஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள்ல இருந்து கெட்ட விஷயங்களை வெளியில கொண்டு வருது, ஏதோ ஒரு ரூட்ல கொண்டு வரும். அதற்கு பேரு தான் சைடு எஃபெக்ட். இந்த சைடு எஃபெக்ட் நல்லதா கெட்டதான்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் ரிஃப்ளெக்ஷன், நம்ம பாடியோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில பேருக்கு ரொம்ப முடியலன்னு சொல்றாங்களா, 2 நாள் 3 நாள் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ண சொல்லுங்க. இல்லையா 2 கேப்சூல் 3 கேப்சூல் ஒரு நாளைக்கு எடுக்கிறாங்களா, டோஸ் அப்படி கம்மி பண்ண சொல்லுங்க. ஒரு கேப்சூல் ஒரு நாளைக்குன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப 2ஓ 3ஓ தாராளமா கண்டினியூ பண்ண சொல்லலாம். ஸோ உங்க மனசுல இருந்த எல்லா விதமான சந்தேகங்களும் இந்நேரம் கண்டிப்பா தீர்ந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா ஹெல்த் கேர் நோக்கி தான் போயிட்டு இருக்கு, வெல்னஸ் இண்டஸ்ட்ரியை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வெல்னஸ் அப்படிங்கிறது
நான் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு போய் திரும்ப பாருங்க. எந்த காலத்திலையும் நோய் வரக்கூடாது, அப்படியே நோய் வந்தாலும் முறியடிக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். இதுதான் வெல்னஸ். இந்த வெல்னஸ் ரிலேட்டட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, பிரிவென்டிவ் மெடிசன் இருக்கு, ஜெனடிக் இன்ஜினியரிங், காஸ்மெட்டிக் சர்ஜரி, ஃபிட்னஸ் கிளப், ஹெல்த் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ஸ், ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸ். 9 விதமான கேட்டகரி. இந்த 9 விதமான கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் தான் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை ஆள போகக்கூடிய பொருட்கள். வேற எந்த பைனரி ஸ்கீமு, ட்ரைனரி ஸ்கீமு, இந்த ஸ்கீமு, அந்த ஸ்கீமு, மணி செயின், அது இது எதுவுமே நீங்க மார்க்கெட்ல நிக்காது. நிறைய பேர் குயிக்கா பணம் சம்பாதிக்கலாம் மட்டும் தான் யோசிக்கிறாங்க. அதனால எத்தனையோ பேர் லாஸ் அடைஞ்சவங்க தான் அதிகம். 16 வருஷம் முடிஞ்சது, 17வது வருஷம் ஜூன் மாசம் வந்து நம்ம முடிக்க போறோம். இத்தனை ஆண்டுகள்ல இந்தியன் டைரக்ட் செல்லிங் நம்பர் 1ல இருக்கும். குளோபல் டைரக்ட் செல்லிங்ல இருக்கக்கூடிய ஒரே இந்திய நிறுவனம் வெஸ்டீஜ் மட்டும்தான். டிஜிட்டல் மொமெண்டம்ங்கிற இடத்துல டைரக்ட் செல்லிங் நியூஸ்ல 23ல இருந்து 18வது இடத்துக்கு நம்ம முன்னேறி இருக்கும். இதெல்லாம் எதனாலனா வெஸ்டீஜ் ஹெல்த் கேர் கம்பெனி. தயவு செஞ்சு ரைஸ் பிரான் ஆயிலுக்காக சண்டை போடாதீங்க. வெஸ்டீஜ் ரைஸ் பிரான் ஆயில் கம்பெனி கிடையாது. ரைஸ் பிரான் ஆயில்ங்கிறது ஒரு ஸ்டார்ட் அப், அவ்வளவுதான். நம்ம ஃபோக்கஸ் எப்போதுமே இந்த சப்ளிமெண்ட்ஸ் இது மேலதான் இருக்கணும். ஏன்னா எப்போ நம்ம சப்ளிமெண்ட்ஸை முழுமையாக புரிஞ்சு ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ என்னைக்குமே நம்முடைய வியாபாரம் மாறாது. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, 3வது நாள் செஷன் சொல்லும் போது அதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். வெஸ்டீஜ் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, இன் யுவர் சக்சஸ் லைஸ் அவர் சக்சஸ். உங்களுடைய வெற்றி. இந்த 2 நாள் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கான சப்ஜெக்டை நீங்க கவனிச்சிருந்து தெளிவா நம்ம ஏன் சப்ளிமெண்ட்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சு மற்றவங்களுக்கு இதை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் அந்த வெற்றி நீங்க பார்க்க முடியும். அந்த வெற்றி நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மூலமாக அந்த வெற்றியை நான் பார்க்க முடியும். நான் பார்க்கறது இல்ல, வெஸ்டீஜ் பார்க்க முடியும். ஏன்னா அந்த கோவிட் டைம்ல இன்னைக்கு எல்லாருமே வந்து போராட்டம் இதுதான் அதிகமாக இருக்கு. பேசிக் இம்யூனிட்டி லெவல், அந்த ப்ரிவென்ஷன்ங்கிற இடத்த நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு வச்சுங்களேன், நிச்சயமாக ஒரு பக்கம் ஆரோக்கியமும் கிடைக்கும், 2வது பக்கம் நமக்கு வருமானமும் கிடைக்கும். அதுல இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்க முடியும். சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்க. நம்ம காம்ப்ளிகேட் பண்ணாதான் அது காம்ப்ளிகேட்டட். நம்ம திரும்ப திரும்ப வெறும் நோயாளிகள் பின்னாடி போறது, இல்ல சின்ன சின்ன ப்ராப்ளம்க்கெல்லாம் உடனே என்ன சப்ளிமெண்ட் கொடுக்குது இதெல்லாம் விட்டுட்டு ஹெல்த்துக்கு தான் மெயினா சப்ளிமெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 5 சப்ளிமெண்ட் எடுக்க ஆரம்பிப்போம். 14 வருஷம், இன்ஃபேக்ட் 15வது வருஷம் நான் சொல்ல முடியும். இன்னி வரைக்கும் நான் விடாம தொடர்ந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணதே கிடையாது. நான் கிரேசி அப்படின்னே கூட சொல்லலாம். சப்ளிமெண்ட்ஸ் இல்லாம ஒரு நாள் கூட நான் இருக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அதன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை. நோய் வரதுக்கு முன்னாடி, நோய் வந்த பின்னாடிலாம் நான் யோசிக்கிறது இல்லை. எப்போ சப்ளிமெண்ட்டுங்கிறது, ஏன்னா நான் 2 லைஃப்மே நான் இருந்திருக்கேன். ஃபார்மசூட்டிக்கல் நான் இருக்கும்பொழுது மெடிசன் தான் அப்படின்னு நினைச்சிருந்தேன். பட் டைரக்ட் செல்லிங் வரும்பொழுது நியூட்ராசூட்டிகல்ஸ் எவ்வளவு முக்கியங்கிறது எனக்கு புரிய வச்சு. அந்த இடத்துல ஏற்பட்ட மாற்றம் தான் இத்தனை ஆண்டுகள் நான் விடாம சப்ளிமெண்ட்ஸை தொடர்ந்து நான் எடுத்துட்டு வரேன். ஸோ யுவர் சர்ச் எண்ட்ஸ் ஹியர். உங்களுடைய தேடல் நிறைவடைந்தது. 3வது செஷன் பிசினஸ் ஆகும் இதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த டாபிக்கை சண்டே அன்னைக்கு காலையில ஷார்ப்பா 11 மணிக்கு நம்ம ஸ்டார்ட். சண்டே ஃபுல் லாக்டவுன், எனிவேஸ் யாரும் எங்கேயும் போக முடியாது. மீன் டைம், ஏன்னா நேத்தி இருந்த அட்டண்டன்ஸை விட இன்னைக்கு இன்னும் கம்மி. யாரெல்லாம் இன்னைக்கு வந்து டைரக்டா வந்து பார்க்க முடியலையோ அவங்களுக்கு இந்த லிங்கை கேட்டு வாங்கிட்டு இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 நாள் ப்ரோக்ராமையும் திரும்ப திரும்ப ஃபுல்லா கேளுங்க. நிறைய தடவை கேட்க தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ இந்த 2 நாள் டாபிக்கை நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு சண்டே அன்னைக்கு காலையில 11 மணிக்கு நம்ம அகைன் மீட் பண்ணலாம். பிசினஸ்ல எப்படி கொண்டு போகணும், இந்த ஹெல்த்